ஓகே. now will be share. ஃபைன். இப்போ நாங்க இங்க கெதராகிக்கிறது த பெனிஃபிட் ஆஃப் லேர்னிங் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ், அதாவது ஒரு இரண்டாவது மொழி. இப்ப இரண்டாவது மொழின்னு சம்பந்தப்பட்டதுல நாம ரெண்டு விஷயம் எடுக்கலாம். அதாவது நம்மட தாய்மொழி வந்து தமிழ், சரியா? தாய்மொழியை தாண்டி நம்மளுக்கு மற்ற எல்லா மொழியும் வந்து இரண்டாம் மொழி தான். அப்ப இரண்டாம் மொழியொண்ட நாம கற்றுக்கிறதுல இருக்கிற முக்கியத்துவங்கள், அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், ஸோ அதால நம்ம கிடைக்கிற பயன்கள் என்னென்ன, அது ஏன் நமக்கு தேவை, நாம அது சம்பந்தமா, அதாவது அதை ஏன் நாம படிக்கணும், அது அது படிக்கிறதால நம்மளுக்கு என்ன லாபம். இப்ப எல்லாம் ஒரு லாபம் நட்டம் அந்த வகையில தான் போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாரும் ஒரு லாபத்துக்காக வேண்டித்தான் போவாங்க, நட்டத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனா இதை படிக்கிறதால என்ன லாபம் இருக்கு, என்ன நட்டம் இருக்குன்னு சொல்லி நாங்க இங்கே பார்க்க போறோம், சரியா? ஸோ இரண்டாவது மொழியொண்ட கற்கிறதால நம்மளுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க என்ன செய்ய போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கோ. சரியா? அப்ப நாங்க ஏன் ஒரு இரண்டாவது மொழியை கற்கணும், நாங்க ஏன் ஒரு இரண்டாவது மொழியை கற்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லலுமா இரண்டாவது மொழியை கற்கிறதுக்கான அஹ், ஏன் கற்கணும்? முதல் விஷயம், ஏன் கற்கணும் இரண்டாவது மொழி ஒன்று? யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, தென் ஐ லாஸ்ட் தட். ஓகே, சிவராஜா கவிஷாலினி ரைஸ்ட் ஹேண்ட். கம் ஆன் சிவராஜா ரைசாலினி, நீங்க சொல்லுங்க ஏன் நாங்க கற்கணும். நிறைய பேர் ஓ, சிவராஜா சொல்லுங்க, சிவராஜா கவிஷாலினி, ரைட்? சிவராஜா கவிஷாலினி. சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங். சார் ஒரு இப்போ நம்ம நாடுன்னு எடுத்துக்கிட்டா இங்க வந்து ஓகே. தமிழ் வந்து எங்களோட தாய்மொழி. பட் அதை தாண்டி இங்க சிங்களத்துல சர்வைட் பண்றது ரொம்ப முக்கியமா இருக்குது சார். ஆமா. ஸோ என்னை பொறுத்தளவுல கண்டிப்பா இன்னொரு ரெண்டாம் மொழியோ இல்ல இன்னொரு மொழி நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். ஸோ ஒரு மொழியிலே சர்வை பண்றது இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் சார். அதனால ரெண்டாம் மொழியை கற்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ. இன்னொரு ஆளை கேட்போம், if you don't mind. நான் போறேன். முகமது ஜுல்ஃபி பின் ஷா. ஜுல்ஃபி பின் ஷா, ரைட்? முகமது ஜுல்ஃபி. முகமது ஜுல்ஃபி சொல்லுங்க, ஏன் நாம இரண்டாம் மொழி ஒன்றை கற்கணும்? ஜுல்ஃபி போயிட்டாங்களா? ஓகே, ஃபர்வீனா சொல்லுங்க, if you don't mind. ஃபர்வீனா, இரண்டாம் மொழி ஒன்றை கற்கணும்துக்கு இப்ப நீங்க நேரத்தோட Assalamualaikum கவிஷாலி sir. சேனத்தை, ஓ குட் ஈவினிங், சொல்லுங்க. Sir, கொஞ்சம் கவரேஜ் இல்லாம போயிடுது சார். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. பேசுவா சார். பேசுங்க. சிங்களம் எங்களோட நாட்டுல முக்கியமான ஒரு மொழியாக இருக்குது. ஓகே. அஹ், அஹ், அதிகமான பெரும்பான்மையினர் பேசக்கூடிய மொழியாக இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு எதை செஞ்சு கொண்டிருந்தாலும் இந்த லாங்குவேஜ் தெரியாம செஞ்சு கொள்ள முடியாத ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதை அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா தான் செஞ்சு கொள்ள முடியுமாக எங்களோட நாட்டுல தற்போதைய நிலைமை அப்படி இருக்குது. கட்டாயம் ஓகே. எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு மொழியாக இருக்குது. ஓகே, அதனால முக்கியம்னு சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கமெண்ட்ஸ். ஃபைன். ஸோ ரெண்டு பேரும் சென்னதுல முக்கியமான ஒரு கிளேஷ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. இப்போ கவிஷாலினி சென்னதும் சரி, இப்போ ரெண்டாவது ஜுல்ஃபி, ரைட்? ஓகே. ரெண்டு பேரும் சென்னதுல ஒரு முக்கியமான ஒரு அதாவது கம்பைன்டான ஒரு சேம் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னா சர்வைவிங், சரியா? அதாவது டாவின்ஸ் தியரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, டாவின்ஸ் தியரம்ல செய்வாங்க சர்வைவல் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு. அது சர்வைவல் த ஃபிட்டஸ்ட்னா என்னன்னு அர்த்தம் சொன்னா, தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா தக்கன பிழைக்கும் தகாதன மடியும் என்று சொல்லி. அப்ப தக்கன பிழைக்கும் தகாதன மடியும், அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க,
தக்கன பிழைக்கும் தகாதன மடியும். ஓகே, நான் வீடியோ வந்து லேட்டர் ஆன் போடுறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். தென் இப்போக்கு நான் இது பண்ணல, தென் என் ஸ்க்ரீன் ஷேர் ஆகும். தென் தே வாண்ட் ஆஸ்க் மை வீடியோ. ஓகே, நாம பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன செய்யறேன்டா, தக்கன பிழைக்கும் தகாதன மடியும். அதாவது உண்மையான விளக்கம் என்னன்னு சொன்னா இதுல, அதாவது விஷயம் தெரிஞ்சது, ஒரு விஷயம் தெரிஞ்சது, அந்த சந்தர்ப்பத்துல சர்வைவ் பண்ணக்கூடிய, அந்த சந்தர்ப்பத்தை சர்வைவ் பண்ணி வாழக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யணும்னா பிழைச்சிக்கும்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம சொல்றல, நீ ரொம்ப வாய அடிக்கிற, நீ பொழைச்சிப்ப புள்ள அப்படின்னு சொல்லுவோம் நாம இல்ல, நீ பொழைச்சிப்பன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயம் தானே அது. ஸோ விஷயம் தெரிஞ்சாக்கள் பொழைச்சிக்குவாங்க, விஷயம் தெரியாத ஆக்கள் பொழைச்சிக்க மாட்டாங்க. ஸோ சர்வைவ், அப்ப சர்வைவ் தான் இதுல ரெண்டுலயும் முக்கியமான விஷயம். அப்ப நம்மட நாட்டை பொறுத்த மட்டும், கிவ் மீ மினிட். ஃபைன். அப்ப நம்மட நாட்டை பொறுத்த மட்டும் முக்கியமான ரெண்டு மொழிகள், அதாவது சிங்களம், அடுத்தது தமிழ். சரியா, சிங்களமும் தமிழும். சோ சிங்களமும் தமிழும் ரெண்டும் அரச கரும மொழின்னு சொல்லுவாங்க. ஏன் அரச கரும மொழின்னு சொன்னா, பெரும்பான்மையான மக்கள் வந்து பேசுற மொழிகள் ரெண்டு, ஒன்று சிங்களம், ஒன்று தமிழ். மூணாவதாக இருக்கிறது தான் ஆங்கிலம். ஆனா இந்த ஆங்கிலத்தை தான் சர்வதேச மொழியாக தெரிவு செஞ்சுக்கிறாங்க. அந்த சர்வதேச மொழியாக தெரிவு செஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஆங்கிலத்தில் இருக்கிற இலகுப்பு. ஓகே, ஸோ எங்களோட ஃபுல் செஷன் எப்படி போகுதுன்னு சொன்னா, இந்த மூணு மொழியும் ட்ரைலிங்குவலாக போகுது. நாட் அ பைலிங்குவல், ட்ரைலிங்குவலாக போகுது. இப்போ தமிழ், அடுத்தது இங்கிலீஷ் அண்ட் சிங்கள, மூணையும் சம்பந்தமாக மொத்தமா சேர்ந்து ஒரு கம்பைன் பண்ணி தான் போகுது. ஸோ அப்ப நாம சர்வைவ் பண்ணணும்னு சொன்னால், நம்ம நாட்டில் சர்வைவ் பண்ணணும்னு சொன்னால், நம்மளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு மொழிகள், முக்கியமான ரெண்டு மொழிகள். ஒன்று தமிழ், அடுத்தது சிங்களம். இப்ப நாம தமிழ் பேசக்கூடிய ஆக்களாக இருந்தேன்னு சொன்னால், நம்மளுக்கு கட்டாயம் தேவை அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா சிங்களம். ஏன்னு சொன்னா, நம்ம நாட்டுல அடுத்த அரச கர்ம மொழி என்ன? சிங்களம். சரியா, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இப்ப நிறைய பேர் நினைப்பீங்க, நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா காணும் தானே, நாம எல்லா இடத்துக்கும் போய் இங்கிலீஷை வச்சு சமாளிச்சுட்டு வந்துடலாம். ஸோ எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் இருக்குதானே. இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்றோம் இங்கிலீஷ், நம்ம லேப் யூஸ் பண்றோம் இங்கிலீஷ், பஸ்ஸுக்கு போறோம் இங்கிலீஷ், தென் பப்ளிக் டாய்லெட்டுக்கு போறோம் அங்கேயும் இங்கிலீஷ். அப்ப எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் இருக்கிறதால நாம அதை வச்சு சர்வைவ் பண்ணிடலாம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. நோ, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு தெரிஞ்ச சிங்களம் உங்களுக்கு சில நேரம் தெரியாம இருக்கும். சோ இங்கிலீஷை வச்சு நம்ம எல்லா இடத்துலயும் சர்வைவ் பண்ண முடியாது. இப்ப வெளிநாடுகள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், நீங்க வெளிநாட்டு பயணங்கள் போயிருந்தால், வெளிநாடு கண்டெக்ட் உங்களுக்கு இருந்திருந்துன்னு சொன்னால், சம்ஹவ் சரியா கண்டெக்ட் இருந்திருன்னு சொன்னால், நீங்க பார்க்கலாம். இப்ப சைனாவை எடுத்துக்கொள்ளுங்க சார். சைனால சைனீஸ் லாங்குவேஜுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. சரியா, சைனீஸ் லாங்குவேஜ், அதாவது சைனீஸ் லாங்குவேஜை தாண்டி இப்போ இங்கிலீஷ்னு சொன்ன, இப்போ அவங்களோட ஃபோன், அவங்களோட லிப்ஸ், தென் அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், தென் பப்ளிக் யூசேஜஸ், தென் ப்ரைவேட் யூசேஜஸ் ஆல்சோ, எல்லாம் அவங்களோட முதல் மொழி சைனீஸாக இருக்கும். ஈவன் தோ த ஜப்பானீஸ், த கொரியன், தென் அதர் கண்ட்ரிஸ், ஃபின்லாண்டில் பயன்படுத்துவாங்க ஃபினிஷ், ஸ்வீடனில் பயன்படுத்துவாங்க ஸ்வீடிஷ். ஸோ இந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல அவங்களோட தாய் மொழியைத்தான் என்ன செய்றாங்க, ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அப்ப 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 நம்ம ஆங்கிலத்தை வச்சு எல்லா இடத்துலயும் நாம சர்வை பண்ணிட்டு வர இயலுமான்னு கேட்டா இயலாது. அப்ப நாம தமிழ் பேசக்கூடிய மக்கள், அப்ப தமிழ் பேசக்கூடிய மக்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மட அடுத்த அரச கரும மொழியை படிக்கிறது. ஸோ அடுத்த அரச கரும மொழி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நம்மளுக்கு இருக்கிறது சிங்கள. ஸோ தட்ஸ் வை வி ஆர் லேர்னிங் சிங்கள டு சர்வைவ். ஸோ சர்வைவல் த ஃபிட்டஸ்ட். ஸோ இதுதான் முக்கியமான மேட்டர். சர்வைவ் தான் நம்மளுக்கு இங்கே இருக்கிற முக்கியமான மேட்டர். ஸோ சர்வைவ் பண்றதுக்காக வேண்டி தான் நாம் என்ன செய்யறோம், நம்மட மொழியை நாம படிக்கிறோம். அடுத்தது
இந்த சர்வை பண்றதுக்காக வேண்டி படிக்கிறதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கல, என்ன எல்லாரும் கேட்டோன்னே மறுவா இதாகும், சிக்கலாகும். ஸோ நான் தேவையான டைமுக்கு நான் கேட்கிறேன். சரியா? அப்ப நாம ஏன் இன்னொரு மொழியை நாடி போகணும்னு சொன்னா நான் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நாடி போற அந்த சர்வைவ் பண்றதால நம்மளுக்கு கிடைக்கிற முதல் பெனிஃபிட் என்ன தெரியுமா? நாம ஒரு மனிதராக இருக்கிறல்ல. சரியா? அதாவது, அடே நாம ஒரு மனுஷன் தானே, எங்களுக்கு 2 காலுக்கு 2 கண் இருக்கி 2 கை இருக்கி, அப்ப நாம ஒரு ஆள் தானே, எங்களுக்கு என்ன 4 கால் முளைக்குதா, இல்ல 4 கை முளைக்குதா, இல்ல 2 4 5 கண் முளைக்குதா, நாம என்ன ஸ்பைடர் மாதிரி ஆக போறோமா? இல்ல. அதாவது செல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, ஒரு மொழி தெரிஞ்சவர் வந்து ஒரு ஆள், 2 மொழி தெரிஞ்சவர் வந்து இராள், 3 மொழி தெரிஞ்சவர் வந்து மூவருக்கு சமன். அப்ப நம்மளுக்கு எத்தனை மொழிகள் தெரியுதோ அத்தனை மொழிகளுக்கு நாம சமப்படுத்தப்படுவோம். அப்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிச்சு எவ்வளோக்கு எவ்வளோ மொழிகளை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கும் நாம நம்மளோட பர்சனாலிட்டியை கூட்டிக்கொள்ளலாம். ஸோ நாம ஒரு இண்டிவிஜுவல் இன்னொரு இடத்துல நாம இன்னொரு ஆளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ஒரு சிங்களம் பேசக்கூடிய ஒரு சரௌண்டிங்ல நாம ஒரு சிங்களீஸ் ஆகலாம். இப்போ சிங்களீஸ்ன்னு நாங்க எங்க பன்சலைக்கு போகணுமா சில பேர் நிறைய பேர் நினைப்பாங்க. அப்ப நாங்க தமிழ் தெரிஞ்சேன்னு சொன்னா நாங்க என்ன கோவிலுக்கு போகணுமா, இல்ல அரபிக் தெரிஞ்சேன்னு சொன்னா நாங்க என்ன மஸ்ஜிதுக்கு போகணுமா? தட்ஸ் டிவிஷன் ஃப்ரம் த ரிலீஜன். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த ரிலீஜன், ஐம் டாக்கிங் அபவுட் த டங். சரியா? நாம யூஸ் பண்ற மொழி, அந்த யூஸ் பண்ற மொழியால தான் ஒரு நாடு, அது ஒரு கூட்டம் பிரியணும். ரிலீஜனால இல்ல, ரிலீஜன் வந்து அவங்களோட ஆஹ், நம்பிக்கையை பொறுத்து இருக்கு, அது வேற விஷயம். சோ நாம ஒரு சிங்களீஸாக மாறலாம் எப்பன்னு சொன்னால் நம்மளுக்கு சிங்களம் தெரிஞ்சிருந்தால். நாம ஒரு டெமிலியனாக மாறலாம் எப்படின்னு சொன்னா, ஒரு தமிழ் பேசுற கையாக மாறலாம் எப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால். இப்ப நம்ம மிடில் ஈஸ்ட் போறோம். மிடில் ஈஸ்ட் போறதால மிடில் ஈஸ்ட்ல அதிகமா பயன்படுத்துறது வந்து அரபிக். சோ நம்மளுக்கு அரபிக் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் நாம மிடில் ஈஸ்ட்ல ஒரு அரபியனாக வாழலாம். சரியா? அப்ப நாம எவ்வளோக்கு எவ்வளோ மொழிகளை தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எங்களோட பர்சனாலிட்டியும் இண்டிவிஜுவலிட்டியும் நாம கூட்டுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் நோவிங் எனதர் லாங்குவேஜ். சரியா? நாம இன்னொரு மொழியை ஒரு செகண்ட் லாங்குவேஜ் நம்ம படிக்கிறதுக்கு, அதாவது எல்லாம் செகண்ட் லாங்குவேஜ் தான். நீங்க நினைக்கப்படாது சிங்களம் மட்டும்தான் செகண்ட் லாங்குவேஜ், இல்லாட்டி இங்கிலீஷ் மட்டும்தான் செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு. நம்மட தாய்மொழியை தவிர்ந்த மற்ற எல்லா மொழியும் வந்து நம்மளுக்கு செகண்ட் லாங்குவேஜ் தான். நம்மட தாய்மொழி தான் நம்மட பிரைமரி லாங்குவேஜ். பிரைமரி லாங்குவேஜை தாண்டி நம்மளுக்கு இருக்கிற அனைத்தும் என்ன செகண்ட் லாங்குவேஜாக இருக்கும். சரியா? ஸோ இதுல கிடைக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி, இப்போ பைலிங்குவலாக இருக்கிறது. இப்போ நான் பைலிங்குவல்னு போட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்மட நாட்டுல பயன்படுத்தப்படுகிற 2 மொழிகள் பிரதானமான மொழிகள்னு. இப்போ நம்ம இங்கிலீஷை பத்தி நான் கதைக்கு வரல. ஏன்னு சொன்னா இங்கிலீஷ் வந்து ஓவராலா அதாவது வேர்ல்டு வைடா ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டது. ஆனா நம்மட சிங்கள மொழியோ நம்மட தமிழ் மொழியோ எல்லா நாட்டிலையும் பயன்படுத்த மாட்டாங்க, இந்தியால பயன்படுத்துறாங்க. சரியா? இப்ப கனடா போனீங்கன்னு வைப்ப, கனடால தமிழாக்கள் இருக்கிறாங்களே, கனடா மறுவா ஃபின்லாந்து போனீங்கன்னு சொன்னா ஃபின்லாண்ட்ல சிங்களாக்கள் இருக்கிறாங்க தானே, அப்ப அங்க சிங்களம் பேசுறாங்க தானே அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா இல்ல, நோ. அவங்களோட கண்ட்ரி லாங்குவேஜை தான் பேசுவாங்க. இப்ப கனடா போனா கனடியன் மாதிரி பேசுவாங்க, இல்லாட்டி இங்கிலீஷ் பயன்படுத்துவாங்க. அமெரிக்கா போனீங்கன்னு சொன்னா அமெரிக்கால இங்கிலீஷ் பயன்படுத்துவாங்க, அங்க சிங்களம் பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப இந்தியாவை தாண்டி நீங்க வேற எங்கேயும் போனீங்கன்னு சொன்னா தமிழ் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் குறைவு. ஸ்ரீலங்காவை தாண்டி எங்கேயும் போனீங்கன்னு சொன்னா இங்க சிங்களம் பயன்படுத்த இடம் வந்து குறைவு. அரிதான மக்கள்கள் தான் நீங்க சந்திப்பீங்க சிங்களம் பயன்படுத்தக்கூடியதாகவோ, அதாவது ஸ்ரீலங்காவை தாண்டி போனீங்கன்னு சொன்னா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன், நம்ம நாட்டில் பைலிங்குவலிசம்ன்றதுக்கான காரணம் என்னென்றால், நாம தமிழ் பேசுற மக்கள், நம்மளுக்கு இன்னொரு மொழின்ற முக்கியமான மொழி நம்மளுக்கு சிங்கள மொழின்னு தான். ஸோ இந்த முக்கியமான மொழியை நாம படிக்கிறதால நம்மளுக்கு 3 விஷயங்கள் அஹ், நம்மளோட கைவசம் வந்து சேருது. ஒன்று சோஷியல், ஒன்று ப்ரொஃபஷனல், ஒன்று கிரியேட்டிவ். அது என்ன சோஷியல், ப்ரொஃபஷனல், கிரியேட்டிவ்னு சொல்லி பார்த்தோம்னா, சோஷியல்னு சொன்னா 4 மனுஷனோட பழகக்கூடிய வாய்ப்பு. சரியா? இப்ப உதாரணத்துக்கு வைப்போம், ஒரே ஒரே ஊர்ல இருப்பாங்க, பக்கத்து பக்கத்து ஊடா இருக்கும், அங்கால இருக்கிற ஆட்கள் யாருன்றே நம்மளுக்கு தெரியாது. அங்கால இருக்கக்கூடிய ஒரு சிங்கள பேசக்கூடிய ஆள் இருந்தா, இங்கல தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் இருந்தா, நம்ம பெரியரை தாண்டி போறல, நம்மட கேட்டை தாண்டியோ நம்மட வளவை தாண்டியோ அங்கால போய் பேசுறதுக்கு பயம். ஈவன் தோ நாம் எல்லாரும் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறார்கள், மோஸ்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறார்கள், ஈஸ்டர்ன் சைடை தாண்டி போறதுக்கு நம்மளுக்கு பயம், நம்ம கொழும்புக்கு போறதுக்கு பயம்.
ஏன் பயம்னு சொன்னால் நம்மளால சிங்களம் பேச இயலாது, என்னையும் கேட்டு போட்டுருவானலோ, நாம போக்கிட்டால என்னையும் செஞ்சு போட்டுருவானலோ, நாம பஸ்ல ஏறக்கிட்டால சிங்களத்தால பெருசு பெருசா தேன்குழல் எழுத்துல எழுதிருக்கும். சோ இதை நம்மளால வாசிக்க இயலாட்டி நாம வேற ஊருக்கு போய் இறங்கிருவோமோ, நாம போக வேண்டியது கொழும்பு, ஆனா போய் வேற எங்கேயும் நீர்கொழும்புல போய் இறங்கிருவோமோ, இல்லாட்டி குறுக்கால போய் அங்க ஜெஃப்னால இறங்கிருவோமோ, அப்ப நம்மளுக்கு வாசிக்க தெரியாது, இந்த பயம். சோ நீங்க சிங்களத்தை படிச்சீங்கன்னு சொன்னால் 4 மனிதர்களோட பேசி பழகி அவங்களோட சிந்தனைகளை உங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயம் இன்னொரு மொழியால வந்து சேரும். சரியா? இப்ப நீங்க பார்க்கலாம், அந்த பஸ்ல போட்டிப்பாங்க தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு என்ன சொன்னா, சிம்பிள் உதாரணம் ஒண்ணு சொல்றேன். நீங்க கண்டிக்கு போறீங்கன்னு வைப்போம். இப்ப தமிழ்ல கண்டின்னு எழுதியிருப்பாங்க. சரியா? இங்கிலீஷ்ல கேண்டின்னு எழுதிப்பாங்க. ஆனா சிங்களத்துல கண்டி கேண்டின்னு எல்லாம் எழுத மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பஸ்ல மகனுவரு அப்படின்னு தெரிஞ்சு மகனுவரு. சோ நீங்க மகனுவரண்டால் கண்டின்னு தெரியாட்டி நீங்க கண்டி பஸ் தேடி 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 அலைவீங்க. சரியா? இஃப் இப்போ ஓகே, உங்களுக்கு சிங்களம் தெரியும், நீங்க வாசிக்க தெரியும், ஓகேன்னு வச்சுக்கோ. சரியா? இப்போ உங்களுக்கு ஆனா விஷயம் தெரியாது என்ன, மகானுவரத்தான் கெண்டின்னு தெரியான்னு வச்சுக்கோ. அப்ப நீங்க போய் கேட்கலாம் ஒரு மனுஷன், சிங்களம் தெரிஞ்சானே இப்ப உங்களுக்கு. அப்ப நீங்க ஒரு மனுஷன் போய் கேட்கலாம், ஒரு சிங்களம் தெரிஞ்ச ஒரு ஐயா, மகானுவர பாஷೆ ಕೊಯ್ತೀನಿ கேட்கலாம். இல்லாட்டி நீங்க மகானுவரன்னு தெரியான்னு வச்சுக்கோமே, அப்ப கேண்டி பாஸ்க்கு கொய்து தீயன்னு. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், நோ ப்ராப்ளம். ஸோ யூ கேன் ஆஸ்க் வித் தம். ஸோ கேண்டி பாஸ்க்கு கொய்து தீயன்னு, இல்லாட்டி கேண்டி பாஸ் கொஹிதா ஐயா, கேண்டி பாஸுக்கு கொஹித கண்ண புல்லுவா அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். இப்ப கேட்கிற மூலமாக அவர் ஐடியா சொல்லுவார். ஓ நீங்க இந்த இடத்துக்கு போங்க, இப்ப நீங்க உங்களுக்கு கண்டி ஏரியா தெரியுமா, இல்லாட்டி உங்களுக்கு இந்த இந்த நீங்க பஸ் எடுக்கிற ஏரியா தெரியுமா, நீங்க எவ்வளத்த போய் ஏறணும்னு தெரியுமா என்று அவர் பேசுவார். ஸோ அவரோட ஒப்பீனியன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். உங்கள்ட்ட இருக்கிற ஒப்பீனியன் லெஸ்ஸான ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அவன்ட்டு ஒரு கன்வர்சேஷன் ஒன்று பில்ட் ஆகும். ஸோ சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று வந்து அது மூலமாக உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒன்று கிடைக்கும். ஸோ இன்னொரு மொழியை படிக்கிறதால நீங்க ட்ராவல் பண்றதுக்கு மட்டும் இல்ல, ஒரு சோஷியல் இன்டர்ஃபேஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்டர் கனெக்ஷன் பிட்வீன், ஸோ இன்டர் கம்யூனிகேஷன் பிட்வீன் த சோஷியல், அதாவது அது சோஷியலுக்குள்ள இருக்கிற மனித வளங்களோட ரிசோர்ஸ்களோட உங்களுக்கான ஒரு சம்பாஷணை கிடைக்கும். இந்த சம்பாஷணை மூலமாக கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ப்ரொஃபஷனல். அதாவது ப்ரொஃபஷனல் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் அநேகமாக எல்லா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸும் இருக்கிறது என்னன்னு சொன்னா சிங்கள. நீங்க ஒரு கடிதம் அடிக்கிறனாலும் சரி, சரியா, ஒரு ஒரு மந்திரியை போய் சந்திக்கிறனாலும் சரி. இப்ப தமிழ் பேசக்கூடிய மந்திரிகள் குறைவு. சரியா? அரிதா தானே இருக்கிறாங்க. இப்ப சிங்களம் பேசக்கூடிய மந்திரிகள் தான் நிறைய பேர் இருக்கு. இப்ப பார்லிமெண்ட்லே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பார்லிமெண்ட் செஷன் ஹென்சாடெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிங்களத்துல இருக்கும். சரியா? ஒரு பேப்பர் எடுக்கிறனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க ஏன் சிங்களத்துக்கு, ஏன் தமிழுக்கு ப்ரையாரிட்டி தரல? காரணம் என்னன்னு சொன்னா அதிகபட்சமான பெரும்பான்மையான மக்கள் அந்த சிங்களத்தை பயன்படுத்துறாங்க. எதுக்கு? ப்ரொஃபஷனலான எத்திக்ஸுக்கு பயன்படுத்துறாங்க. ப்ரொஃபஷனலைஸ் ஆகிறதுக்கு உங்களை பயன்படுத்துறாங்க. ஐ மீன் அந்த மொழியை பயன்படுத்துறாங்க. அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? அந்த மொழியை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால், அந்த மொழியை படிச்சிட்டீங்கன்னு சொன்னால், அதாவது செகண்ட் லாங்குவேஜஸ் சிங்கள நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனலான எத்திக்ஸை அணுகிறதுக்கு லேசா இருக்கும். ஒரு வேலை வாய்ப்பு இல்லாட்டி ஒரு வேலை சம்பந்தமான ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறதுக்கு, சரியா, இல்லாட்டி ஒரு கடிதம் ஒன்று அடிச்சு சம்பந்தமாக நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு விஷயத்த அரசாங்கத்துக்கு அறிவிக்கிறதுக்கு, இல்லாட்டி அரசாங்கத்துல இது கிடைக்கிற ஒரு ரிசோர்ஸ், ஒரு வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளதுக்கு, இல்லாட்டி ஒரு தகவல் அறியறதுக்கு. இப்ப ஒரு தகவல் அறியணும் நீங்க. இப்ப தகவல் அறியறதுக்கு வந்து நீங்க தகவல் அறியும் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கிறாங்க. சரியா? அந்த அவங்களுக்கு கால் பண்றீங்க. இப்போ சில சில இடங்கள்ல தமிழ் பேசும் ஆட்களை போட்டு அவங்க தகவல்களை கொடுக்குறாங்க. இப்ப அது சந்தர்ப்பம் இல்லைன்னு வச்சுக்கோமே. இப்ப அந்த அன்னைக்கு அந்த மனுஷன் லீவ், நம்மளுக்கு கட்டாயம் தேவை, அந்த அன்னைக்கு அந்த மனுஷன் லீவ். அப்ப நம்ம யாரோட பேசுறது? ஒன்று இங்கிலீஷ் உள்ள ஆளோட பேசணும். இப்ப இங்கிலீஷ் உங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாத சந்தர்ப்பம் கொண்டிருக்கு. சில நேரம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச சந்தர்ப்பம் கொண்டிருக்கு. ஸோ ஐண்டோக்கும் நம்மளுக்கு பிரச்சனையாகும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க சிங்களம் மூலமாகத்தான் அந்த ப்ரொஃபஷனல் வேலையை நீங்க பார்க்க வேண்டும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டுல முதல் ப்ரையாரிட்டி கொடுத்திருக்கிறாங்க சிங்களத்துக்கு. அதுக்கு காரணம் பெரும்பான்மையான மக்களோட பயன்பாடு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் ரீதியாக அவங்களோட அணுகுமுறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்களத்தில் இருக்கும். இரண்டாம் மொழி சிங்களத்தில் இருக்கும்.
ஆனால் அது இரண்டாம் மொழி இல்ல, முதல் மொழி சிங்களத்தில் இருக்கு. முதல் மொழி சிங்களத்து உண்மைக்கு எஸ், நாம இரண்டாம் மொழி சிங்களத்தை நாங்க படிக்கிறோம். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கொடுத்த ப்ரையாரிட்டி எதுக்குன்னு சொன்னால் முதல் மொழி சிங்களத்துக்கு கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு தெரிய வேண்டிய 2 3 விஷயங்கள்ல முதல் விஷயம் முதல் மொழி. அதுக்கு பிறகுதான் இரண்டாம் மொழி தெரியணும். முதல் மொழி சிங்களம் தெரிஞ்ச பிறகுதான் இரண்டாம் மொழி சிங்களம் தெரியணும். அந்த 2 விஷயமும் தெரியற பட்சத்தில்தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ரீதியாக உண்ட அணுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது கிரியேட்டிவ். இது என்ன கிரியேட்டிவ்னு சொன்னால், அதாவது உங்களோட ஒப்பீனியனை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கன்வே பண்ணீங்க தானே, அந்த கன்வே பண்ற இப்ப உங்களை நோக்கி ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோ. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேள்வியை கேட்டு போனீங்க. இப்போ உங்களை நோக்கி ஒரு கேள்வி வருது. இப்போ உங்களை நோக்கி ஒரு கேள்வியை வார சந்தர்ப்பத்துல நீங்க அதை மாடிஃபை பண்ணணும். இப்போ சும்மா செல்லையில தானே, சும்மா நீங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டோன்னே சும்மா நான் 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 ஓகே இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க சொல்லிட்டு போகலாது. அதை நீங்க மாடிஃபை பண்ணணும். உங்களை பாணியில மாடிஃபை பண்ணணும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட வியூ பாயிண்ட் வேறு தானே. இப்போ ஒரு விஷயத்த ஒவ்வொரு பேரும் அணுகிற விதங்கள் வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பார்க்கிற கோணங்கள் வித்தியாசமா இருக்கு. அப்ப நீங்க பார்க்கிற கோணத்துல நீங்க நினைக்கிற விஷயத்த உங்களோட ஒப்பீனியன் நீங்க கன்வே பண்ணணும்னு சொன்னால் நீங்க அந்த மொழியை தெரிஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நீங்க உங்களோட உங்களோட பாணிக்கு உங்களோட உங்களோட பாணிக்கு நீங்க அதை கன்வே பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ற மூலமாகத்தான் உங்களுக்கு ஆஹ், உங்களோட நீங்க நினைக்கிற விஷயங்கள் உங்களோட உங்களோட நீங்க கன்வே பண்ணக்கூடிய விஷயங்கள் போய் அடுத்த மனுஷனுக்கு சேரும். சரியா? சோ இந்த மூணு மூணு அட்வான்டேஜஸ் தான் நீங்க ஒரு பைலிங்குவலாக இருக்கிறதுக்கு இல்லாட்டி ஒரு செகண்ட் லாங்குவேஜை படிச்சு எடுக்கிறதுக்கான முக்கியமான கட்டங்கள் மூணும் இந்த சோஷியல், ப்ரொஃபஷனல் அண்ட் கிரியேட்டிவ் தான். இது மூலமாகத்தான் உங்களுக்கு அதாவது இதுல இது இது ஏன் நம்மளுக்கு முக்கியத்துவப்படுத்துன்னு சொன்னால் இது மூலமாக உங்களோட அதாவது என்ன உங்களோட கொக்னிட்டிவ் பவர் வந்து கூடுது. அதாவது வாசாக திங்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. உங்களை வாசா திங்க் பண்ண உங்களோட பிரெயின் என்ன செய்யும்னா நீங்க அதாவது நிறைய விஷயங்கள் தெரிய தெரிய உங்களோட மெமரி செல் என்ன செய்யணும்னா சேவ் பண்ணி வச்சு நம்மளோட மெமரி செல் என்ன செய்யும்னு சொன்னா என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் சேவ் பண்ணி இப்போ அதை நீங்க நினைக்கலாம். இப்போ ரோட்டால போறீங்க, ஒரு ஆளை கண்டிக்கிறீங்க, ஆனா எங்க கண்டன்னு தெரியா, ஆனா அவரோட மூஞ்சி உங்களுக்கு வந்து வந்து போகுது. சரியா? அப்ப நாம ஒரு ஆளை சந்திக்கிறோம், அவரோட பேசுறோம், நாம கேட்கிறோம், நான் உங்களை எங்கேயோ கண்டிருக்கேன்லாம், உங்களை இன்னைக்கு எப்பயோ கண்ட மாதிரி ஞாபகம் பண்ணிக்கு, உங்களோட பழகின மாதிரி ஞாபகம் பண்ணிக்கு, உங்களோட கதைச்ச மாதிரி ஞாபகம் பண்ணிக்கு. அப்ப டக்குன்னு கிளிக் ஆகும். ஏன்னா மெமரி செல் டக்குன்னு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இம்பல்ஸ் வந்து ஓப்பன் ஆகி அவர் என்ன செய்வார், ஓ ஓ சரி சொல்லி அவர் ஒரு துணுக்கு ஒன்று தருவார். இல்லாட்டி நீங்க ஒரு துணுக்கு கொடுத்து சரி ஓ எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா நம்மளோட பிரெயின். ஸோ அந்த பிரெயின்லேயே முக்கியமான ஆள் இருந்துச்சுன்னா அந்த மெமரி செல்ஸ். அந்த மெமரி செல் என்ன செய்யணும், அவங்களோட கொக்னிட்டிவ் பவரை கூட்டும், உங்களோட மைண்டை எக்ஸ்பெண்ட் பண்ணும், உங்களை வாசாக திங்க் பண்ணக்கூடிய பறந்து விரிஞ்சு திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டியை உங்களுக்கு தரும். அந்த எபிலிட்டியை தாரதன் மூலமாகத்தான் சாரி அந்த எபிலிட்டியை தாரதன் மூலமாகத்தான் உங்களோட கொக்னிட்டிவ் பவர் விருத்தியாகும். ஸோ எபிலிட்டி மூலமாகத்தான் கொக்னிட்டிவ் பவர் விருத்தியாகும். கொக்னிட்டிவ் விருத்தியாகிறதால எபிலிட்டி பவர் கூடுமான்னு கேட்டா வைஸ் வர்சா ரெண்டும் வரும். ஆனால் எபிலிட்டி ஒன்று வந்தால் உங்களோட கொக்னிட்டிவ் பவர் தானாக விருத்தியாகும். ஏன்? கண்டது கற்க பண்டிதனாவான். ஐம் சாரி, எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல். சோ கண்டது கற்க பண்டிதனாவான், அதாவது பல வேறு விஷயங்களை கற்க கற்க தான் ஒரு மனுஷன் பாண்டித்தியம் பெற்றன்னு சொல்லுவாங்க. சோ அந்த எபிலிட்டி வளர 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 என்ன செய்யும், உங்களோட மைண்ட் ஓப்பன் ஆகும், உங்களோட மைண்ட் வாஸ் ஆகும், பறந்து விரிஞ்ச அளவுல திங்க் பண்ணக்கூடிய விஷயம் கிடைக்கும். தென் அடுத்த மனிதர்களோட இப்ப இந்த இந்த எபிலிட்டி வந்தோடனே என்ன செய்வீங்கன்னு சொன்னா மத்த மனுஷர்களோட பேசுவீங்க நீங்க. அப்ப நான் நேரத்தோட சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னொரு மனுஷனுக்கு கன்வே பண்றதுக்கும் இன்னொரு மனுஷனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க அண்டர்ஸ்டூட் பண்றதுக்கும் முக்கியமான பெரியரா இருக்கிறது வந்து இந்த லாங்குவேஜ். சரியா? இப்ப இல்லாட்டி சைகை மொழியில பேசலவே. இப்ப நாம ஒரு ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணலாம், அவரும் பார்த்து ஸ்மைல் பண்ணுவாரு. தென் அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களான்னு எப்படி கேட்குறது, அவரோட மொழியில கேட்கணும். இல்லாட்டி நம்மட மொழியில நம்ம அவர் சிங்களம் தெரிஞ்ச ஒரு ஆள் பேத்து சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்க, சோமாறீங்களான்னு கேட்டா
அவரு அவரு அவர் ஒன்று தெரிஞ்சால் பதில் அளிப்பார். அவருக்கு தமிழ் தெரியான்னு சொன்னால் அவர் சும்மா பேசாம இருப்பார். என்னத்தை கேட்டு ஒருவேளை நாம பேசுறது ஒரு அவரு கெட்ட வார்த்தைன்னு நினைச்சிட்டாருண்டா, நமக்கு ஏசுறான் இந்த பைபிள்ல வந்து என்று நினைச்சிட்டாருன்னு சொன்னா அவனது பிரச்சனையா போகும். அதோட என்ன செய்வார்? நம்மளை நோக்கி பிரச்சனைப்படுத்த தொடங்குவார். அப்ப அவரை நாம சமாளிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நம்மளுக்கு அவர் பேசுற மொழி தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி நமக்கு நம்ம பேசுற மொழி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ரெண்டு தரப்பும் இருக்கு. சரியானே? அதாவது டூ வேன்னு சொல்லுவாங்க. யா இப்ப நீங்க பேசுறது அவருக்கு தெரியணும்னு சொன்னா அவர் உங்களோட மொழியை படிக்கணும். அவரு பேசுறது அவரு கன்வே பண்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அவரோட மொழியை படிக்கணும். சோ இப்படி படிக்கிறதால தான் ஒரு மனிதர்கள், அதாவது இரு மனிதர்கள் மட்டுமில்ல, ஒரு சமூகமே வளர்ச்சி அடையும் சொல்லி பார்த்தா ஒரு லாங்குவேஜை படிச்சு அந்த பெரியரை தாண்டி வரணும். ஒரு பெரியரை தாண்டி வர மூலமாக தான், அதாவது உங்களோட விஷயங்களை, உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்க கன்வே பண்ண விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்ப உங்களோட ஐடியாலஜியை நீங்க இன்னொருத்தருக்கு சொல்ல வேணுமா இருந்தால், உங்களை நீங்க இன்னொரு மனிதர்களோட பேசணுமாக இருந்தால், முக்கியமான விஷயம் லாங்குவேஜ். இப்ப நீங்க அந்த காலத்துல பார்த்திருப்பீங்க. இப்ப இதுல யூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க. இப்ப அந்த கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா ஓஹோ ஈஹி இப்படின்னு சத்தங்களை மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அந்த சத்தம் காலப்போக்குல வளர்ந்து 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 தான் நம்மளுக்கு வேர்பல் டிரான்சாக்ஷனாக கண்டு இருக்கி. சரியா? வேர்பல் டிரான்சாக்ஷன். வேர்பல் டிரான்சாக்ஷன் என்று சொன்னால் நம்ம ஒருத்தரோட பேசுறதுக்கு பயன்படுத்துகிற மொழி, வார்த்தைகள். சரியா? வார்த்தைகள். அதாவது இப்ப அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? குகை ஓவியங்களை வரைஞ்சாங்க. சரியா? குகை ஓவியங்களை வரைஞ்சு வச்சாங்க. அப்ப குகை ஓவியங்களை இப்ப நாம இப்ப இந்த காலகட்டத்துல குகை ஓவியங்களை போய் பார்த்தோன்னே நம்மளுக்கு விஷயம் தெரியா. இன்னும் மாடு படம் வரைஞ்சிருக்கான், இல்லாட்டி கொம்பு ரெண்டு வரைஞ்சிருக்கி, கொம்பு வால் இருக்கி, அப்ப இது மாடு 4 கால் இருக்கி. சில சில குகை ஓவியங்களை 8 கால் எல்லாம் வரைஞ்சிருக்கான். அப்ப அவனுக்கு தெரிஞ்சு வச்சு வளைஞ்சு வச்சு போயிருக்கான் அந்த கால மனிதர்கள். இப்ப 8 கால் மாடு அந்த காலத்துல இருந்தான்னு கேட்டா இல்ல, மாட்டுக்கு 4 கால் தான். அவனுக்கு தெரியாதனமா என்னையோ காலை போட்டு இல்லாட்டி இங்கு ஒழுகி அது இது என்னையோ செஞ்சு நடந்திருக்கு. சோ இது பாரிய பிரச்சனை. அப்ப நீங்க யோசிக்கலாம், அந்த காலத்துல மாட்டுக்கு 8 கால் இருந்திருக்குமோ? இருந்திருக்கலாம். இந்த காலத்துல மாட்டுக்கு 4 கால்ன்றது, அந்த காலத்துல மாட்டுக்கு 8 கால் இருந்திருக்கலாம் தானே. ஒரு சில இப்ப சில கலைக்கு அந்த லாஜிக் படிச்சாக்கள் சொல்லுவாங்க, ஓ காகம் கருப்பு தான். இல்ல இல்ல காகம் வெள்ளையும் மிரிக்கி. வெள்ளைக்காகம் கண்டில்லையா நீங்கப்பா? சரியா? வெள்ளைக்காகம் மிரிக்கோ இல்லையோ, ஆனால் அவங்களோட லொஜிகேட்ஸ் படி அவங்க திங்க் பண்றது அப்படியே இருக்கும். சோ நீங்களும் நினைக்கலாம் மாட்டுக்கு 4 கால் இல்ல 8 கால் இருந்திருக்கலாம் அப்படின்னு. சோ ஒரு ஒரு படத்தை வச்சு நம்ம எவ்வளவு விஷயம் இருக்கிறது எக்ஸ்பிரஸ் பண்ணல. இதே அவன் அதை எழுதி வச்சு போட்டு போயிருந்தால், இது மாட்டுக்கு 4 கால் தான், அந்த இங்க் கொஞ்சம் ஒழுகி இருக்கி, அதனால இப்படி பிரச்சனை, பின்னுக்கு வாராக்கள் இதை வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க என்று எழுதி வச்சிருந்தான்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும், ஓ மாட்டுக்கு 4 கால் தான், மாட்டுக்கு 8 கால் இல்ல, இப்ப மாடு அப்ப மாடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, அல்லாஹ் தாலா எக்ஸ்ட்ரா கால் படைக்கல, சரியா, இறைவன் எக்ஸ்ட்ரா கால் படைக்கல அப்படின்னு நம்மளுக்கு விளக்கம் வரும். ஆனால் நம்மளுக்கு அந்த அந்த ரிட்டன் அண்ட் வேர்பல் ஸ்கில் இல்லாததால, அவங்க அந்த அந்த இல்லாததால அவங்க கன்வே வந்த வந்த விஷயங்கள், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண வந்த ஒப்பீனியன்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு, நம்மளுக்கு சரியான முறையில வந்து சேரல. சோ இதே விளக்கங்கள் தான் இப்பயும். அதாவது நாம சைக மொழியில பேச வெளிக்கிட்டோம்னு சொன்னால் நம்மள்ட்ட இருக்கிற ஒப்பீனியன், இப்ப அதான் நான் சொன்ன நேரத்தோட இன்னொரு மனுஷன்ட்ட போய் பேசணும்னு சொன்னால் அந்த மனுஷன் மொழிகள் தெரிஞ்சிருக்கணும். இப்ப அந்த மனுஷன் பேசுறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம பேசுறது அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சுக்கணும். வைஸ் வேசா ரெண்டும் ரெண்டு விதமாக ரோல் அவுட் ஆகினு சொன்னா மட்டும்தான் அயன்டோக்கு ஒரு ஹெல்த்தியான கன்வர்சேஷன் உண்டு, ஒரு ஹெல்த்தியான கம்யூனிகேஷன் உண்டு நடக்கும். அப்படி நடக்கலன்னு சொன்னால் அப்படி நடக்கலன்னு சொன்னால் அது ஹெல்த்தியான ஒரு சரௌண்டிங்காக, ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டியாக மாறாது. ஒரு கம்யூனிட்டி வளரணுமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் பெரியர் அந்த லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை தாண்டணும். அந்த லாங்குவேஜை சின்னாக்களோ பெரியாக்களோ, ஆஹ், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ உத்தியோகத்தில் இல்லாதவங்களோ பாருங்க, நாட்டாமியும் சிங்களம் பேசுவாப்புல. நாட்டாமின்னா தெரியுதானே, அந்த மூடையெல்லாம் தூக்குவாங்க, சிங்களம் பேசுவாங்க. நாம ஆபீஸுக்கு போவோம், நம்மளுக்கு தெரியாம இருக்கும். நாட்டாமி வேலையை பார்த்து போட்டு போவான், அவ சிங்களம் பேசி போட்டு போவான். நாம யோசிப்போம், என்னடாப்பா நாம ஆபீஸ்ல படிச்சு கிடிச்சு இன்னும் வந்து வேலை செஞ்சுக்கிறோம், நம்மளுக்கு சிங்களம் தெரியா, மூட தூக்குற நாட்டாமி பேசி போட்டு போறார். சரியா? அது அவர் படிச்சிருக்கார். அவர் அந்த வேர்பல் ஸ்கில்ல பிடிச்சிருக்கார். அவர் ரைட்டிங் ஸ்கில்ல பிடிக்கல.
சரி, என்ன ரைட்டிங் ஸ்கில்ல பிடிக்கல, வேர்பல் ஸ்கில்ல பிடிச்சிருக்கார். அவர் என்ன செஞ்சிட்டார்? வேர்பல் ஸ்கில்ல பிடிச்சி அவர் பேசுறார். சோ இப்ப உங்களை விட அவர் படித்தரத்துல கூட. அது எப்படி? நான் தான் இந்த சுத்திர நாற்காலியில் உட்காரன், நான் தான் இந்த லெப்புக்கு முன்னுக்கு குந்திருக்கேன், நான் டைப் பண்றேன், நான் படிச்சிருக்கேன், நான் டிகிரி ஹோல்டர், இல்லாட்டி டீ காப்பி ஹோல்டர், இல்லாட்டி ஏதோ பல்பு ஹோல்டர். அப்ப அவர் எப்படி என்ன மிஞ்சலாம் கேப்பா. இல்ல, அவர் உங்களை விட முன்னுக்கு இருக்காரு. ஏன்? உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு கன்வே பண்ண இல்லாத விஷயத்தை அவர் கன்வே பண்ணுவார். இன்னொரு சிங்கள ஆள் இருக்கார் முன்னுக்கு, சிங்களம் பேசக்கூடிய ஒரு ஆள். இப்ப சிங்களால்னு சொன்னோடனே நினைச்சிக்கப்படாது இந்த பௌத்த மக்களை நான் குறிக்கிறேன்றது. சரியானே? அது வேற. நான் அதான் ஓப்பனிங்கே சொல்லிட்டேன். ரிலீஜியஸ் வேற. சரியா? அதாவது ரிலீஜியஸ் வேற, டங் வேற. இங்க இருக்கிற அந்த விளைச்சானே ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அந்த ரிலீஜியஸ் பர்சனாக போகல. சிங்களவர்னு சொன்னோடனே நான் சொல்றது என்னன்னு சொன்னா சிங்களம் பேசக்கூடிய, தமிழர்னு சொன்னா தமிழ் பேசக்கூடிய ஆக்கள். சரியானே? அப்ப ரிலீஜியஸ் பர்சனா நான் போகல, ரிலீஜியஸ் பக்கம் போகல. நான் வேற விஷயம் சொல்லிட்டேன். சோ அப்போ சிங்களர் ஒரு ஆள் இருக்கார், அவரோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டா இவர் அரிப்பார், நாட்டாமை அரிப்பார். அப்ப உங்களை விட அவரு முன்னுக்கு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு விஷயத்தை அவரு தெரிஞ்சுப்ப உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவர் ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கிறார், நீங்க ஹோல்டர் மாதிரி அவர் ஒரு ஹோல்டரா இருப்பார். ஆனா அவரோட குடும்ப கஷ்டம், பிரச்சனை, தொழில் வாய்ப்பு இல்லை. அதனால என்ன செய்வார்? அவர் நாட்டாமை வேலைக்கு வந்திருக்கார். இப்ப சிங்களம் பேசக்கூடியவர்ன்றதால அவர் என்ன செய்றார்? அவரோட போய் கம்யூனிகேட் பண்றார். எனக்கு இன்னென்ன பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான நிலப்பாடுகள் இருக்கு, ஆனா நான் இவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன். இது உங்களுக்கு செல்லலாம் இருக்கும். நீங்க அவரை விட கூட படிச்சிருக்கலாம். அவரு படிச்சது லோ லெவலா இருக்கு, நீங்க அதை விட கூட படிச்சிருக்கலாம். சரியா? அதை விட கூட படிச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவருக்கு கன்வே பண்ண இல்லாதால ஆயின்டோக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது. ஏன்? இப்ப அவரு போய் செல்றாரு, எனக்கு என்னென்ன மாதிரி இப்படி இருக்கு, என்னென்ன மாதிரி இப்படி இருக்கு, சோ எனக்கு ஒரு வரப்பிரசாதம் எடுத்துதாங்க. இப்ப நீங்களும் அவரும் சேம் லெவல்ல இருக்கீங்கன்னு வைப்போம். சரியா? சேம் லெவல்ல இருக்கீங்க. ஆனா செய்யற அந்த ஒக்குபேஷன் தான் வித்தியாசம். அவருக்கு அந்த ஒக்குபேஷன் ஒன்று தேட இல்லாம இருந்திருக்கு, உங்களுக்கு ஒரு ஒக்குபேஷன் கிடைச்சிருக்கு. சரியா? இப்ப அந்த மொழியின் பெரியர் அவர் தாண்டினதால அவருக்கு இப்போ அந்த ஒக்குபேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி, அதான் நம்ம சொல்லுவோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம், அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான டோர் திறந்துட்டு அந்த பெரியரை தாண்டினதால. ஸோ நீங்க போய் அவர்கிட்ட செல்லலாம். ஓ, எனக்கு இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது, இன்னென்ன மாதிரி இருக்குது, ஸோ நான் இவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன், இன்னென்ன மாதிரி இந்தந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், இந்தந்த டிகிரியை நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ குடும்ப கஷ்டம் வந்து இந்த பிரச்சனையால நான் இந்த மாதிரி இருக்கேன். ஸோ எனக்கு பார்த்துக்க ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க. சரியா? அப்ப இல்லாட்டி ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 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 இன்டர்வியூ ஒன்று வருது. அந்த இன்டர்வியூல சிங்களம் பேசக்கூடிய ஒரு ஆள் வாரா. ஸோ அவர் பேசுறாரு. இப்ப எல்லா இன்டர்வியூவும் இங்கிலீஷ்ல நடக்குதுன்னு சொல்லி எடுத்துக்க வரக்கூடாது. சரியானே? எல்லா இன்டர்வியூவும் இங்கிலீஷ்ல நடக்குறதில்ல. சரியா? சில சிங்கள இன்டர்வியூஸும் இருக்கு, நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். தனிக்கர சிங்களம் மட்டும் தானே இருக்கும், அங்கதான் இங்கிலீஷ் இதுக்கெல்லாம் இடம் இல்லை. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவர் கேட்கிற கேள்விக்கு பதிலளிக்க தெரியலன்னு சொன்னா நீங்க இன்டர்வியூ ஃபெயில். சரி, இப்ப அவர் கேட்கிறார் கேள்வி, அதுக்கு உங்களுக்கு பதிலளிக்க தெரியல. ஏன்? உங்களுக்கு தெரியும் அவரு கேட்ட கேள்வி என்னன்னு விளங்காததால தான் உங்களுக்கு பதிலளிக்கலாம் இருக்கு. கேட்ட கேள்வி விளங்கிச்சுன்னு சொன்னா நீங்க பதிலளிச்சிருக்கலாம். ஏண்டா உங்களுக்கு தெரியும், தெரியாம இல்ல. சரியா? உங்களோட கொக்னிட்டிவ் பவர் கூடுதலா தான் இருக்கு. சரியா? தெரியாம இல்ல, தெரியும். ஆனா அத எப்படி கன்வே பண்றது? அத அவருக்கு தெரிஞ்ச மொழியில நான் எப்படி மாத்துறேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன்? தெரியா? அதனால நீங்க செல்ல வந்த ஆன்சர்ஸ் அங்க ஃபெயில் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸே ஃபெயில் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்ச அறிவு உங்களை தாக்குது. சரியா? சோ உங்களை விட லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அறிவு, லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கொஷன் சேஸ்ல, அதாவது பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் குறைவாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆக்கள் உங்களை மிஞ்சி போறாங்களாம்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவருக்கு இருக்கிற அந்த லாங்குவேஜ் பெரியர் அவர் தாண்டி இருக்கார். சரியா? அப்ப மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி. இப்போ நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நான் நிறைய இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நிறைய இன்டர்வியூஸ்ல இப்போ நானும் நிறைய இன்டர்வியூஸ் ஃபேஸ் பண்ணி போட்டு அந்த இப்போ ஒரு ஜப்புக்கு தேடக்கிட்டால, இந்த ப்ரீவியஸ்ல ஒரு ஜப்புக்கு தேடக்கிட்டால நானும் வெளிநாடு ஃபாரின் போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி நிறைய கண்ட்ரிஸை நான் இது பண்ணி தேடக்கிட்டால அவங்கள என்ன செய்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு மதர் கண்ட்ரி
ஸோ மதர் லாங்குவேஜுக்குள்ள மதர் கண்ட்ரியோட மதர் லாங்குவேஜை ப்ரையாரிட்டி பண்ணுறாங்க. அந்த ப்ரையாரிட்டி பண்ணுறதால நம்மளுக்கு ஆன்சர் பண்ணல. ஏன்னா அவங்க பேசுவாங்க அவங்களோட கண்ட்ரி லாங்குவேஜால. சரியா? அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சு வச்ச இங்கிலீஷ் அங்கே வேலை செய்யுதில்லை. அவங்களோட மொழியில பேச தெரியல நம்மளுக்கு. அவங்க கேட்குற கேள்விக்கு தெரியாது. நாங்கள் இங்கிலீஷில் கேன் யூ டாக் வித் இங்கிலீஷில் கேட்டால் லா லா நோ நோன்றாங்க. சரியா? அப்போ நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல salary criteria, நல்ல சார் பொசிஷன். எஸ். சார் எக்ஸ்கியூஸ் மீ, யா, ஓகே. எனக்கு ஒரு 1 மினிட் தாரீங்களா சார்? அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கணும். யா, ஷூர் ஷூர் ஷூர், டேக் யூ டைம், டேக் யூ டைம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சில விஷயம் இன்ஃபர்மேஷன் தந்திருந்தோம். பட் இப்போ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லேட்டர் தான் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக என்ன விஷயம்னு சொன்னால், ஸ்டார்டிங்கில் நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி இந்த செஷனில் எண்ட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 2 விஷயம் நாங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதாவது ஒன்றும் இந்த செஷன் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஆன்லைன், அதாவது சர்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு 5000 கேஸ் ப்ரைஸும் வந்துட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் இப்போ நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணல தானே, ஸோ அதனால் நீங்கள் லீவ் ஆகாமல் செஷன் எண்ட் வரைக்கும் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 விஷயங்களையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு நாங்கள் தரோம். சர்டிஃபிகேட்டை தாண்டி இந்த செஷனில் எண்ட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பிரிண்டட் சர்டிஃபிகேட்டுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சான்சஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஷன் எண்ட் வரைக்கும் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பெனிஃபிட்ஸ் அதுகளை எடுத்துக்கொள்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஐ திங்க் எல்லாருக்கும் கிளியர் நினைக்கிறேன். ஸோ இது ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருந்தோம், ஜஸ்ட் ரிமைண்டர்ஸுக்காக சொல்கிறேன். ஸோ லீவ் ஆகாமல் செஷன் ஃபுல்லாக இருங்க. சரி, ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். யா, தேங்க் யூ ஸோ மச், தேங்க் யூ ஸோ மச், வெல்கம். ஸோ லெட்ஸ் பிகின், லெட்ஸ் கண்டினியூ ஃப்ரம் வியாபினா. ஸோ ஃபைன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாங்குவேஜ் பெரியரால இல்லை தாப்போம். அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ஸோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் இழந்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ தூரம் உங்களை தாக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருப்பீங்க. ஸோ ஃபேஸ் பண்ணினாக்கள் செல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. ஃபேஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்க. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாதாக்கள்கிட்ட சொல்லுங்க, இப்படி இப்படி லாங்குவேஜ் பெரியரால் இப்படி இப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணீங்க என்னன்னு சொன்னால் ஒரு லாங்குவேஜை அதாவது நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் சிங்களம். ஸோ அந்த சிங்களத்தை நீங்கள் படிக்கிறதுக்காக அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, முக்கியத்துவப்படுத்துங்க. சரியா? அவங்கள அவங்கள ஊக்குவிங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. என்கரேஜ் பண்ணி அவங்கள படிக்க சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி வேதனை என்னன்னு சொல்லி. அப்போ ஃபேஸ் பண்ண இருக்கிறவங்களுக்கு அது விளங்காது. சில நேரம் அனுபவ ரீதியாக பெறணும்னு சரி நினைச்சிருப்பாங்க. சரியா? அனுபவ ரீதியாக பெற எத்தனைச்சிங்கன்னு சொல்லலாம், ஐ எம் சாரி, அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். சரியா? ஸோ உன்னை மிஸ் பண்றது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு நீங்க ஒரு பெரியரை தாண்டேலாம் அமெரிக்க கிட்டாலதான் உங்களுக்கு விளங்கும். அடுத்ததுதான் நான் நேரத்தோட சொன்ன மாதிரி இந்த பெரியரை தாண்டது ஒரு வகை இருக்கும், போர்டரை தாண்டது அடுத்த பிரச்சனை. பெரியரை தாண்டது இருக்கோ இல்லையோ, போர்டரை தாண்டணும். சரியா? அப்ப எனக்கு தெரிஞ்ச மௌலவி ஒரு அலிக்கார். சரியா? அப்ப எனக்கு கூட்டாளி மௌலவி உண்டு, சின்ன ஒரு விஷயம் உண்டு, ஷேர் பண்ணிக்கிறேன். அப்ப ஒரு நாள் வாரார். அப்ப வந்து இப்ப இப்படின்னு சொன்னா 2-3 நாளா காணல நான் அவரை. அப்போ 2-3 நாளா காணல. இப்போ திடீர்னு கண்டனால அப்போ நான் கேட்குறேன், முதல்ல எங்கே போனீங்க, எங்கே ஆளை காணல, 2-3 நாளா காணலையே. ஓ, மாற வேலையும் நடந்துச்சிட்டப்பா. அதான் என்ன என்ன சீன், என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு. ரீசெண்டாக நான் கச்சேரிக்கு போயிருந்தேன். நான் அம்பாறை தாண்டி பேத்திக்கிற மனுஷன் பாவம். சரியா? அப்போ கச்சேரிக்கு போய்க்கிறார், கூட்டாளியோட தான் பேத்திக்கிறார், சின்ன வேலையொன்றுக்காக வேண்டி. அப்போ போகையும் ஓகே போய் வேலையை நடத்திட்டாராம். வேலையை நடத்தின போகிற இப்போ கூட்டாளிக்கு கச்சேரியில் வேலை ஒன்று இருந்துச்சு. சரி, அப்போ அவர் சொல்லிக்கா, ஓகே பிரச்சனை இல்லை. இவர் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இல்லை. சரி, நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க, நான் பஸ்ஸுக்கு தானே, நான் பஸ்ஸில் பிடிச்சி நான் எப்படி வீட்டு போய்த்துருவேன், அவ்வளோக்கு இல்லை. சரி அப்படின்னு சொல்லிங்க. அப்போ இவர் பெய்த்துருவார் தானே, பெரிய ஆள் தானே. அப்போ அவ்வளோக்கு இல்லைன்னு சொல்லி போட்டு இவரும் என்ன செஞ்சிட்டார், ஓகே நான் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணேன்னு சொல்லி போட்டு வெஹிக்கிளில் வந்து ட்ராப் பண்ணி போட்டு அவர் போயிட்டார் கச்சேரிக்கு. இவர் இப்போ பஸ்ஸுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார், மிச்ச நேரமாக பார்த்து கொண்டிருக்கார். சரியா? அப்போ பஸ் வர காணல.
அப்ப சிங்கள மதகுரு ஒரு ஆள் வந்திருக்கார். சரி, பெருசா ஒண்ணும் இல்ல. இவரும் ஒரு மதகுரு, அவர் ஒரு மதகுரு வந்திருக்கார். அப்ப இந்த மதகுருவும் மதகுருவும் பார்த்த உடனே இப்ப இப்படித்தானே, இப்ப இன்னொரு மனுஷனை பார்த்து நம்ம சிரிக்கிறதே தானே இல்ல. அப்ப அவர் அந்த மதகுருவை பார்த்து என்ன செஞ்சிருக்காரு, இந்த மதகுருவை பார்த்து நம்மளோட இந்த கூட்டாளி மதகுருவை பார்த்து சிரிச்சிருக்காரு மனுஷன். அப்ப இவரு பார்த்து போட்டு ஏன் இந்த மனுஷன் நம்மள சிரிக்கிற, இப்ப இவருக்குள்ள மனசுக்குள்ள என்ன கொண்டு ஓடுதா, இப்ப நாம சிரிச்சேன்னு சொன்னா வந்து பேசிடுவாரு இல்ல. அப்ப நாம சிரிக்காம இருப்போம். அப்ப சிரிக்காம இருந்தான்னு சொன்னா பேச வர மாட்டார் அப்படி. அப்ப இவரும் சிரிக்கலையா, அவரை பார்த்து போட்டு டக்குன்னு மூஞ்ச திரிய போட்டு சிரிக்கலையா. இப்ப அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியும் மத்த மத குரு, அவரு கிட்ட கிட்ட வந்திருக்கார். இப்ப இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் ஏற தொடங்குது. என்னடாப்பா, இந்த மனுஷன் கிட்ட கிட்ட வார, என்ன 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 பிரச்சனை வேறியா, அப்ப நாம கொஞ்சம் தள்ளி போகும்னு அவரு கிட்ட வாரையாம், இவரு தள்ளி போறேன். அவரு கிட்ட வாரையாம், இவரு தள்ளி போற. ஒரு 50 மீட்டருக்கு இப்படி என்ன நடந்திருக்கு, அவரு கிட்ட வார, இவரு தள்ளி போற, அவர் கிட்ட வார, இவரு தள்ளி போற. அப்ப ஒரு கட்டத்துல அந்த மத குரு பார்த்து பார்த்து ஏலா நின்றுட்டார். வேகமா நடக்க தொடங்கி நின்றுட்டார். அப்ப நிக்கையுமே இவரு நின்றுட்டார். இவர் நிக்க திடீரென்று அவர் கிட்ட வந்து தட்டிருக்கார். தட்டினவர் கையால தட்டாம கொடையால, அந்த கொடை அவர் வச்சிருப்பாங்க, கொடை உண்டு சிங்கள மத குருமார்கள் கொடை வச்சிருப்பாங்க. சரி, அந்த கொடையால இப்படி ஒரு தட்டு போட்டிருக்கார். அப்ப இவருக்கு இந்த பயம் உச்சகட்டத்தில் ஏறிட்டான். அப்ப இவரு திரும்பியும் அந்த மதகுரு கேட்டிக்கார், மல்லி வெலாவ முகத்தன்னு கேட்டிக்கார். சரியா, இவர் பயத்துல உச்சகட்டத்துல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி காரி துப்பி போட்டு கடகட நடக்க பிடிச்சிருக்கார். ஊடு வரைக்கும் நடந்து வந்திருக்கார் பயத்துல. சரியா, 2 நாளா காய்ச்சல் மனுஷனுக்கு. அதான் அவர் எனக்கு சந்திக்கல. சரியா, அப்ப வந்து செல்றாரு என்னட்டு. அப்ப அவர் என்னையோ செல்லிட்டாரு, அவர் என்னையோ வந்து கொடையால குத்தினாரு. கொடையால குத்தி போட்டு என்னையும் செல்லையும் நானும் நினைச்சிட்டேன் மந்திரம் அது இது ஓதுறண்டு. எனக்கு பயம் வந்துட்டு நான் அவடத்த நிக்கல, சடார்னு ஓடி வந்துட்டேன். நான் ஓடி வந்த வரத்துல ஊடு வரைக்குமே வந்துட்டேன். அப்ப அவர் நான் கேட்டேன், என்ன கேட்டார், என்னையோ விழாவ என்ன விழாவ விழாவன்னு. இப்ப எனக்கு விளங்கிட்டு என்ன நேரம் விழா அது அவர் கேட்டு என்னன்னு சொன்னா, தம்பி நேரம் என்ன, அவர் கேட்காரு, மல்லி விழா முக்கதுன்னு கேட்டீங்க, தம்பி நேரம் என்னன்னு கேட்டீங்க. இதுக்கு இவர் நினைச்சிட்டார் அவர் என்னையோ பேச வந்துட்டார், நம்மள என்னையோ செய்ய வந்துட்டாங்க. இப்போ ஆல்ரெடி பிரச்சனை தெரிந்தானே அங்க இங்க அது இது இப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கண்டாலும் சிக்கல் அப்படி இப்படின்னு பிரச்சனை இருக்கிற பட்சத்துல என்னையோ நம்மள செய்ய வந்துட்டார் மனுஷன் போட்டு இவரு பயந்து இவருக்கு 2 நாளா காய்ச்சல். அப்ப நான் உடனே சொன்னேன், அப்படி இல்லப்பா, அவர் கேட்க வந்தது வேற, அவர் உங்களை கண்டதும் பேச வந்திருக்காரு, ஒரு மனுஷன் சிரிக்கிறதானே அப்படின்னு. அது எனக்கு தெரியாப்பா, நான் பொறவுதான் அதையும் விலகி கொண்டேன். அப்ப நானும் இந்த கூகுள்ல போய் அடிச்சு பார்த்தேன் நான் என்னன்னு சொல்லிட்டு. அவர் கேட்க வந்தது எனக்கு அப்பா விளைச்சு, அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு ஒன்றும் வரல. அந்த சந்தர்ப்பம் எனக்கு கடும் இறுக்கமாயிட்டு ஆஹ் பாரிய பாரிய ப்ரெஷரைஸ் பண்ணிட்டேன்னு. ஏண்டா ஒரு மொழி எனக்கு தெரியலன்ற உடனே அந்த பெரியர் நம்மளை போட்டு இருக்க கிட்டால எனக்கு அங்கால மூச்சு பேச்சு இல்லாம போயிடுது. நான் ஏன் அவரை பார்த்து பயந்தேன். அவரும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். ஈவன் தோ அவர் ஒரு மதகுரு, நான் ஒரு மதகுரு. அப்ப அவர் நம்மள என்ன செய்ய போறாரு. அப்ப சிரிச்சாரு, நான் சிரிக்கையும் இல்லை. அப்ப இவ்வளவு தூரம் நான் எனக்கு ஷேம் ஆயிட்டுறப்பா அப்படின்னாரு. அப்ப நான் உடனே சொன்னேன், அது பிரச்சனை இல்லை விடுங்க, அது சந்தர்ப்பமும் இப்படித்தான் வரும், அந்த சந்தர்ப்பங்கள்ல இப்படித்தான் நடக்கும். அப்போ உடனே வாங்க நாம சிங்கள கிளாஸ் ஒன்று தொடங்கும், நீங்க சிங்களம் படிங்க. இப்ப அந்த மனுஷன் தனியா போய் தனிய கச்சேரியில தனிய கொழும்புல போய் வேலை செஞ்சுட்டு வரான். இப்பயும் கண்டா சிங்களத்துல ஹைக்கிற. சரியா, என்ன கண்ட நான் சில நேரம் தமிழ்ல හයකටනේ නෑ 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 සිංහලෙන් කතා කරන්න. ඔයාමට සිංහල ඉගන්වනේද? දැන් ඒක පාවිච්චි කරන්න. இப்ப நீங்க எனக்கு சிங்களம் படிச்சு தந்தீங்க, අද පාවීங்க. මට ගොඩක් ඒක උදව් වෙනවා. මං කොළඹ යනවා, අහල පහල යනවා, ඕන වැඩක් කරගන්න පුළුවන්. ඔය සිංහලෙන්ද මං අගේ කරනවා ඔයාව. அப்படின்னு சொல்லி இப்ப பயமெல்லாம் தெளிஞ்சு சிங்களாக்களை விட நல்ல சிங்களம் பேசக்கூடிய ஒரு மனிதனா மாறிருக்கார். சரியா, ஏன் நான் இந்த கதையை இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால், ஒரு மனுஷன் எப்ப என்ன மாதிரி நிலைமை சிச்சுவேஷன் வரும்னு தெரியல. சில நேரம் அந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இருந்திருக்கலாம். அவருக்கு வரல, இளம் பொடியன்றதால பிரச்சனை இல்லை, ஏதோ வந்துட்டார், பயம் ஒன்று மட்டும்தான் வந்திருக்கு, பயந்த சுபாவம். இதே மெடிக்கல் கண்டிஷன் வீக்கா இருக்கிற ஒரு ஆள் என்ன என்ன நிலப்பாடா இருந்திருக்கும், சிக்கிச்சாகித்து பீத்திருப்பார் மனுஷன். சரியா, சோ ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும்னு சொன்னால் நாம மேக்சிமம் அதுல ப்ரையோரிட்டைஸ் பண்ணணும், அதை மேக்சிமம் நாம அடைய முயற்சி செய்யணும். ஸோ அப்படி ஒரு ஆள் தான் நான் கண்ட ஒரு அந்த என் கூட்டாளி மௌலவி உண்டு. ஸோ அவருக்கு இருந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவரு
அவரை பெரியட் பண்ண, அவரை அந்த லிமிட் பண்ணது, அந்த அந்த ஊரோட லிமிட் பண்ணது வந்து அவரோட மொழி. ஸோ அவர் இப்ப 3 மொழி நல்லா பேசுறார். அவர் இங்கிலீஷும் போய் படிச்சுக்கொண்டார். சிங்களம் மட்டும் இல்ல, இங்கிலீஷும் நல்லா போய் படிச்சுக்கொண்டார். இடைக்கிட இங்கிலீஷ்லயும் பேசுவார். நல்லா இருக்கும் அவர்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது, கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு. அவர் சிங்களம் பேசுவார், நல்லா இருக்கும். சிங்களாக்களை விட நல்லா பேசுறாரு சிங்களம். உச்சாரணம் அது இதெல்லாம் நல்லா சட்டப்படியா வரும். ஸோ அதுக்காக வேண்டித்தான் உங்களுக்கு சின்னொரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று. ஸோ நாம இதுவரைக்கும் கதைச்சோம் நாம. ஸோ இதுவரைக்கும் கதைச்சோம். ஸோ அந்த சிங்களத்துல ஒரு சுவையை தருவோம்னு சொல்லி நான் எத்தனிக்கிறேன். அப்ப அதாவது நான் இதுவரைக்கும் சுவையை தந்தனா இல்லையான்னு தெரியா, நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களோ தெரியா. இப்போக்கும் நாம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரியா? அதாவது நான் என்ன டேஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னால், ஸோ சிங்களம், சாரி, நான் டேஸ்ட் பண்ணல, உங்களை என்ன டேஸ்ட் பண்ண வைக்க போறேன்டா, அந்த சிங்களம்டா என்ன, அது எப்படி இருக்கி, ஆஹ் என்ன மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் கண்டிருப்பீங்க, சில ஆக்கள் காணாதாக்களும் இருப்பீங்க. சிங்களம்னு சொன்னா பயந்திருக்கிறாக்கள் நிறைய பேர் இருக்கிறதால காணாதாக்களும் இருப்பீங்க, சில ஆக்கள் கண்டிருப்பீங்க. அப்படி கண்ட விஷயம் ஒன்றுதான் சிங்கள எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. சிலாக்கள் கண்டிருப்பீங்க, சிலாக்கள் காணாம இருப்பீங்க. எல்லா 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 அதாவது ஒவ்வொரு மொழியிலையும் பேசிக், அதாவது பேசிக் ஃபண்டமெண்டல் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் நாம ஒரு வேர்பலோ, ஒரு ரைட்டர், ஒரு ரிட்டனோ நம்ம ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமாக இருந்தால் முக்கியமான விஷயம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு லெட்டர்ஸ். ஸோ இப்போ தமிழ்ல பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்படி இருக்குமே. ஓகே, நம்மட இங்கிலீஷ் மொழி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட இங்கிலீஷ் மொழி கிட்டத்தட்ட 26 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ லேசி 26 எழுத்து தான், அதோட முடிஞ்சிடும், விளக்கம் முடிஞ்சு. வவல்ஸ் 5, கன்சனன்ட் 21, விளக்கம் முடியுது. தமிழ் எடுத்து பாருங்களேன். தமிழ்ல வவல்ஸ், அதாவது உயிரெழுத்துகள் 12, மெய் எழுத்துக்கள் 18, நீங்க சேர்த்துனீங்கன்னா 216 உயிர் மெய் எழுத்துக்கள், அதோட விளக்க முடியுது. ஆனால் சிங்களத்தில் இருக்கிற பாரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸை பிடிக்கிறது தான் சிக்கலான மேட்டர். ஆனா சிக்கல் இல்ல, கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரியா? ஏன் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நான் மேல இருக்கு பாருங்களா, நான் இந்த அம்புக்குறியை வச்சு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸாக இருக்கும். இந்த மேல இருக்கிற அம்பட்டும், சரியா, நான் உங்களுக்கு பின் பண்ணி காட்டுறேன். இந்த இவ்வளவும் சிங்களத்துல காணப்படுற உயிரெழுத்துகள். சரியா? சோ சிங்கள அரிச்சுவடி, சிங்கள அக்ஷரமாலான்னு சொல்லு. சிங்கள அக்ஷரமாலாவை பொறுத்த மட்டும் சரியா, மோஸ்ட் ரெண்டா பிரிக்கிறாங்க. சிங்கள அக்ஷரமாலாவை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று நூத்தன அக்ஷரமாலாவை, அடுத்து பெரணி அக்ஷரமாலாவன்னு பிரிக்கிறாங்க. சரியா? நூத்தன அக்ஷரமாலாவை பெரணி அக்ஷரமாலா, வர்ணமாலாவெல்லாம் சொல்லுவாங்க. அக்ஷரன்னு சொன்னால் அதாவது இன்னொரு பேர் சொல்லுவாங்க அக்குரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கள அக்குருன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அக்ஷரன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வர்ணையன்னு சொல்லுவாங்க. வர்ணையண்டா நிறம் தானேன்னு கேட்டா எஸ், நிறம் தான். இருந்தாலும் அதுக்கு நிறம் மட்டும் இல்லை, எழுத்துக்கள்னும் பேர் இருக்கு. சரியா? சிங்கள ஒத்த கருத்துகள். ஸோ சிங்கள அக்ஷரமாலாவேனா, அக்ஷரமாலாவன்னு சொல்றது லேசா இருக்கு எனக்கு. ஸோ அக்ஷரன்னு சொல்றது லேசி எனக்கு மேல. ஸோ சிங்கள அக்ஷரமாலாவை எடுத்த மட்டும் 2 அக்ஷரமாலாவை கொடுப்பாங்க. ஒன்று நூத்தன அக்ஷரமாலாவை, இன்னொன்று பெரணி அக்ஷரமாலாவை. நூத்தன அக்ஷரமாலான்னு சொன்னால் அதாவது தற்காலத்துல நிகழ்காலத்துல பயன்படுத்தக்கூடிய ஆஹ், அரிச்சுவடி. சரியா? பெரணி அக்ஷரமாலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்துல, பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட அக்ஷரமாலா. சரி, ஏன் அதை ரெண்டா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் டீவியேஷன்ஸ். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, இந்த வட்டம் இதோட ஜாயிண்ட் ஆகணும். சரியானே? இந்த வட்டம் இதோட ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று காரணம். நான் அதை புறவு உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டேன். நோ, இப்போ எது செய்யறேன்னா I can write down. ஸோ நீங்க சரியா பாத்தீங்கன்னு சொன்னால் இவரு பிரிஞ்சு வாரார். பிரச்சனை என்ன சொன்னா இவர் பிரியப்படாது. சரியா? இவர் பிரியப்படாது.
இவர் பிரியாம வரணும். இந்த பாருங்க, நான் டைப் பண்ணி காட்டுறேன். டைப் பண்ற நேரம் இவர் பிரியறாரு பாத்தீங்களா? அந்த கொம்பும் அந்த இங்கல பக்கம் இருக்கிற அவரும் பிரியறாரு. அவர் பிரியாம வரணும். பிரியாம சேர்ந்து வரணும். இந்த நடுவுல இருக்கிற வட்டம் வரப்படாது. அதான் இந்த இவ்விடத்தில் இருக்கிற பிரச்சனை. மத்தபடி ஓகே. சோ நம்ம பார்ப்போம் என்ன சீன்னு. சோ இவங்க அம்பட்டும், அதாவது நான் இந்த வட்டம் போட்ட அம்பட்டும் நூத்தன அக்ஷரமாலாவ, அதாவது நவீன அரிச்சுவடியில காணப்படுறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சரியா? இவங்க சாரி 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 இவருக்கு போக மாட்டார், அடியில போக மாட்டார். இன்னும் இருக்கிறாங்க. ஓகே. சோ இந்த வட்டத்தையும் இந்த வட்டத்தையும் ரெண்டு வட்டத்தையும் சேர்த்தால் அதுதான் பெரணி அக்ஷரமாலான்னு சொல்லுவாங்க. ஏன் சேர்க்கிறேன்டா, இத இப்போக்கு நீக்கிட்டாங்க. சரியா? இது இப்போக்கு பயன்பாட்டில் இல்ல. இருக்கி ஆனா இல்ல. என்ன இருக்கின்னு சொல்றேன், என்ன இல்லைன்னு சொல்றேன் நான். இப்ப நாம ஒண்டா பார்த்துட்டு வருவோம். இவரை செல்வோம் அயான்னு சொல்லிட்டு. இவருக்கு பேரெல்லாம் தேவையில்லை. இவர் அயான்னு ஆயான்னு ஏயான்னு ஏயான்னு பேர் தேவையில்லை. இவரோட ப்ரனவுன்சியேஷன் தான் முக்கியம். இவர் அ, இவர் ஆ, இவர் அ. நல்லா விளைவிக்கணும். இவர் அ, இவர் அ. இங்க இருக்காரு பாத்தீங்களா? இவரோட ப்ரனவுன்சியேஷனும் இவரோட ப்ரனவுன்சியேஷனும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இவரை நீங்க ஏன்னு சொன்னால் இவரை கொஞ்சம் அந்த தொண்டை குழியிலேருந்து எடுக்கணும். தொண்டை குழியிலேருந்து எடுக்கணும் கூட சத்தி வந்துடப்படாது. சத்தி வராத மாதிரி எடுக்கணும். சரியா? ஏ அ. இவர் ஏ, இவர் ஆ. சரியா? இந்த ப்ரனவுன்சியேஷன் டிஃபரண்ட் வந்து உங்களுக்கு பாரிய பிரச்சனைகளை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் என்னன்னு சொன்னால், இந்த பாருங்க. ஓகே, நம்ம டைப் பண்ணுமே, டைப் பண்ண நம்மளுக்கு லேசியானே. ஓகே, நான் என்ன நான் டைப் பண்ண பாருங்க. சரியா? இப்படி ஒன்று இருக்கு. சரியா? கீழே இப்படி ஒன்று இருக்கு. இப்ப நான் மேல எழுகிறேன். சரியா? சரியா? இதே விஷயத்தை நான் கீழே எழுகிறேன். சரி, இப்ப உங்களுக்கு விளங்கும். கலரை மாத்தும். கலரை மாத்தினா இன்னும் நல்லா விளங்கும். ஓகே, பிளாக் கலர்ல போகும். ஓகே, என்ன ஃபால். இப்ப பாருங்க, மேல ஏனா யானா ஹரக்கேக்குன்னு இருக்கு. கீழே ஏனா யானா ஹரக்கேக்குன்னு இருக்கு. இந்த நீங்க ப்ரொனவுன்சியேஷன் ஏண்ட் இருக்கிறதும் ஏண்ட் இருக்கிறதும் வித்தியாசம். ஏண்டால் ஏண்ட் இருக்கிறத நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னால் ஏ ஹரக்கேக், அதை நாம செல்லுவோம். இட்ஸ் அ கவ். இட்ஸ் அ கவ் இல்லாட்டி புல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப ஏண்டு செல்றதுக்கு இல்ல, இங்கல கீழே இருக்கு பாருங்க ஏண்டு. இப்ப நீங்க டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். உங்களோட ப்ரொனவுன்சியேஷன் டிஃபரெண்ட்டை பார்க்கலன்னு சொன்னா சிக்கி போகும். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் டிஃபரெண்ட்ல ஏண்டு இருக்கிறத நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஏண்டு செல்லணும். நீங்க ஏண்டு செல்ல மறந்துட்டீங்கன்னு சொன்னால், சரியா, ஏண்டு செல்ல மறந்துட்டீங்கன்னு சொன்னால் இட்ஸ் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஷீ இஸ் அ கவ். அடிச்சு போடுவார். அவளை பார்த்து மாடுன்னு சொல்லிட்டோம்னு வைப்போம். சரியா? அது மாடுன்னா பிரச்சனை இல்லை. அது ஒரு மாடு தானே, அது ஓகே. இதே அவள் ஒரு மாடுன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் சிக்கல் கூட. அப்ப இதுதான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துற விஷயம் என்னன்னா, ஏக்கும் ஏக்கும் இருக்கிற டிஃபரெண்ட்டை நீங்க நல்லா விளங்கிக்கணும். ப்ரனவுன்சியேஷன் டிஃபரெண்ட் நீங்க காட்டலன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதான் நான் சொல்லேன், ஒரு ஒரு லாங்குவேஜ் பெரியருக்கு அடுத்த காரணம் அந்த ப்ரனவுன்சியேஷன். நாம பண்ற ப்ரனவுன்சியேஷன், அந்த ப்ரனவுன்சியேஷன் டிஃபரெண்ட். நான் சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரனவுன்சியேஷன் டிஃபரெண்ட் ஆகும். ப்ரனவுன்சியேஷன் டிஃபரெண்ட் ஆகினால் நீங்க கன்வே பண்ண வந்த விஷயம் மாறி போகும். மாறி போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? பிரச்சினை கை மீறி போகும். ஸோ அதான் ப்ரனவுன்சியேஷன் டிஃபரெண்ட். அதான் ஸோ இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ அப்படின்னு எடுக்கணும். ஸோ மற்றபடி எல்லாம் ஓகே. இ இ ஊ மிஸ் ஆகிட்டு ஊ ஊ வேண்டாம், நான் இதை விட எழுகிறேனே.
இவர் உ. இவர் தனியே வந்தா உ, சேர்ந்து வந்தா ஊ. சரியானே? தனியே வந்தா உ, சேர்ந்து வந்தா ஊ. அடுத்தது ஐ, ஓ, ஓ, ஔ. இவரு பயன்பாட்டில் இருக்கிறன்னு சொன்னா இவர் செல்வா அக்கேனாக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆள். இவரோட பயன்பாடு அநேகமா கவிதைகள்ல இருக்கும். வேற எங்கேயும் இருக்காது. இவரை செல்வோம் பிந்துன்னு சொல்லிட்டு இவரை இங்குன்னு சொல்லுவாங்க. இவர் எந்த லெட்டருக்கு போட்டாலும் இங் சவுண்டோட வந்துவார். உதாரணத்துக்கு காணக்கு போட்டா கங், ஆனக்கு போட்டா அங், ஏனக்கு போட்டா அங், ஈனக்கு போட்டா இங்குன்னு என்ன வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ இங்க இருக்கிற இந்த 2, 4, 6 இந்த ஊ 2 வரும். ஸோ 8, 10, 12, 14, 16 எழுத்துக்கள் நவீன அரிச்சுவடியில பயன்படுத்துறாங்க. இந்த அறிக்கில்லா இன்ன இருக்கார்லா இருக்கார். இவர் ஒரு ஆள், இவர் ஒரு ஆள். இவர் 2 பேரும் ஆரம்ப ஆரம்ப அரிச்சுவடியில் இருந்தாங்க. இவரை சொல்லுவாங்க இரு, இவரை சொல்லுவாங்க ரூ அப்படின்னு. இவரை சொல்லுவாங்க இள்ளு, இவரை எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள இப்போக்கு பயன்பாட்டில் இல்லை. பட் இன்னரிக்கார்லா இவரோட பயன்பாடு மட்டும் கொஞ்சம் இருக்கு. அவரோட பயன்பாடு இருக்கு, மத்தாக்களோட பயன்பாடுகள் இல்லை. அதை அவங்களத்தையும் நீக்கி போட்டாங்க. ஸோ நீங்க இந்த 16ஐயும் இந்த 4ஐயும் சேர்த்தீங்கன்னால் மொத்த வவல்ஸ் வந்து 20ஆக இருக்கும். 16ஐயும் 4ஐயும் சேர்த்தீங்கன்னா மொத்த வவல்ஸ் வந்து 20ஆக இருக்கும். ஸோ தமிழ்ல இருக்கிற 12 சிங்களத்துல கிட்டத்தட்ட 20 வவல்ஸ் இருந்திருக்கு. இப்போக்கும் இப்ப பயன்பாடு இல்லைன்றாலும் சில இடங்கள்ல பயன்படுத்துற விதம் இருக்கு. எல்லா இடத்துலயும் இல்ல, சில இடங்கள்ல பயன்படுத்துற விதம் இருக்கு. ஸோ ஆனால் உங்களுக்கு இதுவரை நீக்கினத்தால நீங்க இதுகளை மட்டும் படிச்சு கொண்டால் காணும். அப்போ உங்களுக்கு 16 வவல்ஸ் இருக்கு. இப்ப கன்சனன்ட்டுக்கு வருவோம். கன்சனன்ட் பிரச்சனை என்னன்னு சொன்னால் கன்சனன்ட்ல 2 விஷயமான பிரச்சனை இருக்கு. ஒன்று உச்சரிப்பு பிரச்சனை, இன்னொன்று வடிவ பிரச்சனை. ஒன்று உச்சரிப்பு பிரச்சனை, இன்னொன்று வடிவ பிரச்சனை. அது என்ன உச்சரிப்பு பிரச்சனை வடிவ பிரச்சனைன்னு சொன்னால் கன்சனன்ட் சில எழுத்துக்கள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சரியா? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா டிஃபரெண்டான ப்ரொனவுன்சியேஷன் தரும். உதாரணத்துக்கு என்ன பாருங்க, இப்ப என்ன இருக்காருல, நான் இதை வட்டம் போட்டு காட்டுறேன். என்ன இருக்கார்? இந்த எழுத்தையும் கீழே இருக்கிற இந்த எழுத்தையும் பாருங்க, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கார். சின்ன ஒரு டிஃபரெண்ட் இது இந்த பிரிண்டபிள்ல கண்டுபிடிக்கணும் நீங்க. ஸோ அந்த சின்ன டிஃபரெண்டால கீழே இருக்கிறவர் பாண்டும் மேல இருக்கிறவர் காண்டும் பயன்படுத்துவாங்க. மேல இருக்கிறவர் கா, கீழே இருக்கிறவர் பா. ஸோ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி மொடியுலேஷனும் டிஃபரண்டான ப்ரொனவுன்சியேஷனும் தரக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. அப்ப ஒரே ப்ரொனவுன்சியேஷனுக்கு 2 விதமான வடிவங்கள் தரக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்கு. அடுத்தது இவருக்கு பக்கத்துல இருக்கிறார், இவர் இருக்கார்ல, என்ன இருக்கார்? இவர் 2 பேரும் ஒரே மாதிரியான ப்ரொனவுன்சியேஷனை தரக்கூடிய ஆக்கள். இவரும் கா, பக்கத்துல இருக்கிறவரும் கா. அப்ப அடுத்தது ஒரே மாதிரி உச்சரிப்பு தரக்கூடிய 2 வடிவங்கள் இருக்கு. அப்ப சரியா நல்லா பார்த்துக்கணும். வித்தியாசமான ஒரே மாதிரி வடிவங்களை தரக்கூடிய வித்தியாசமான உச்சரிப்பை தரக்கூடிய எழுத்துக்கள் இருக்கு. ஒரே மாதிரியான உச்சரிப்பையும் வித்தியாசமான வடிவங்களை தரக்கூடிய பிரச்சனையும் இருக்கு. ஸோ 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதை நீங்க நல்ல விதமாக நீங்க படிச்சுக்கொண்டுன்னு சொன்னால் இந்த பெரியரை நீங்க தாண்டி வந்துடலாம். ஸோ நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கன்சனன்ட் இவருக்கா இவருக்கா. ஸோ இது 2லயும் சின்ன ப்ரொனவுன்சியேஷன் டிஃபரெண்ட் இருக்குதான், இருந்தாலும் பெரும்பாலும் அதை காட்டல, அதை வாசிக்கிற நேரம் பயன்படுத்துறல. ஸோ இவர் 2 காண்டால் இன்னரிக்கார் பக்கத்துல இவர் வந்து கா, அவரோட ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் தடித்த மாதிரி வரும். இவரும் அவரும் ஒரே மாதிரி அண்ணன் தங்கச்சின்னு வச்சுக்கீங்களே. ஸோ இவரு கா, இவரும் கா. சரியா? இவரு கா, இவரு கா. ஸோ காக்கா காகா. சரியா? காக்கா நானா இல்ல, காக்கா காகா கொஞ்சம் தடிப்ப வரணும். அடுத்தது இன்னரிக்கார் இவர் வந்து பிரிட்ஜிங் லெட்டர்னு சொல்லுவாங்க. இவர் யாரை பிரிட்ஜ் பண்றாருன்னு சொன்னா இங்க இருக்கிற இந்த லெட்டரை பிரிட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த லெட்டருக்கு இவருக்கு செல்ற இங்க இங்க
சரியா? ஏண்டா இந்த காவையும் இவரையும் பிரிட்ஜ் பண்ணக்கூடிய இவரை இங்னு செல்லுவோம். இவரை ப்ரொனவுன்ஸ் பண்ண இயலாது. இப்ப இந்த சவுண்ட் மாதிரி வரும், இந்த சவுண்ட் மாதிரி வரும். ஆனால் அந்த சவுண்டை தாண்டின ஒரு சவுண்ட் வரணும். ம் சொல்லி ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஸோ கா 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 ம் ங்க இந்த சவுண்ட்ல வந்து முடியும். ஸோ இதை நாம கானா வரிசைன்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்ல கசட தபரன்னு சொல்லி ஒரு வல்லின எழுத்துக்கள் இருக்கு. சரியா? வல்லின எழுத்துக்கள் இருக்கு. இந்த முதல் வரக்கூடிய ஆக்கள் கா வரிசையில் இருக்கிறதால இவங்களை கா வர்க்காட்சர இல்லாட்டி கயான்ன க வர்க்காட்சர அப்படின்னு சொல்லுவோம். வர்க்காட்சரன்னு சொன்னா வல்லினம். ஸோ இவரை க வர்க்காட்சர அப்படின்னு சொல்லுவோம். அவர் பேர்கள் எல்லாம் தேவையில்ல, சும்மா நோமலா சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால், அடுத்த லெட்டர் பாத்தீங்கன்னு சொன்னால் இவரை செல்லுவோம் நாம சா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தமிழ்ல சா. சரியா? தமிழ்ல சா. இப்ப அதாவது இந்த லெட்டர் நாம இதை சாக்கும் பயன்படுத்துறோம், சாக்கும் பயன்படுத்துறோம். சரியா? நான் சொல்றது சிஹெச். அவரு சா. இவருட பெரலல் இவரும் சா. இப்ப இந்த ரெண்டு லெட்டரையும் பாருங்க, பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, சின்ன ஒரு டிஃபரண்ட். இவரோட வட்டம் உள்ளுக்கு இறங்கி இருக்கு, இவரோட வட்டம் வெளியே இருக்கு. இவரோட வட்டம் உள்ளுக்கு இறங்கி இருந்துன்னு சொன்னால் அவரை சாம்போம், வட்டம் வெளியால் இருந்தால் ஜான்னு செல்லும். சரியா? அதான் அவரோட டிஃபரண்ட். இப்ப இங்கதானே இதை பாருங்க, இவ்விடத்தாலதான் பெரியர் என்ன ப்ரொனவுன்சியேஷன் பெரியர் ஒன்று வருது. சரியா? இங்கதான் மெல்லிய எழுத்துக்களும் தடித்த எழுத்துக்களும் பிரியுது. விவரத்துல பிரிட்ஜிங் கொண்டு வருது. கூறு போட்டு படிக்கணும் நாங்க இப்ப. சரியா? கூறு போட்டு படிக்கணும். அப்ப சாவா இருக்கிறது, இங்க ஜாவாக வாரா. இவரும் அவரும் பார்க்க ஒரே மாதிரி தான் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. இந்த 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 இவர் தான் வித்தியாசம். அவரும் ஒரே மாதிரி தான். நான் புறவு சொல்லி தரேன், ஏன்னா கீழே வரும் பார்ப்போம். அப்ப இவர் சாச்சா, இவர் ஜாஜா. இவரை செல்லுவோம் ஞ ஞ ஞான ஞானம் ஞ. இவரு ஞ ஞ கொஞ்சம் இழுக்கணும், அதாவது இஞ்சும் ஞவும் சேர்த்து வரணும் ஞ. அன்பார்ச்சுனேட்லி இவரையும் தூக்கி விட்டாங்க. இவர் உங்களுக்கு பயன்பாட்டில் இருக்க மாட்டார். இவருக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஆள் தான் இன்னரிகார். அல்லாஹ் உரமா வெட்டிப்பட்டுட்டு. ஸோ இவருக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது இவர் ஞ. இவர் தான் நீங்க போடணும், ஆனா இவரை செப்பரேட்டா வச்சுக்கணும். ஏன்னா இவரை சொல்லுவாங்க கம்பைன் லெட்டர் அப்படின்னு. ஒரு கம்பைன் லெட்டர் ஒன்று வரும். அதாவது சிங்களத்தில் சொல்லுவாங்க சங்யுக்த அக்கரணும் அதாவது கம்பைன், அதாவது இணைந்த எழுத்துன்னு சொல்லி. அதாவது வேறொரு எழுத்தும் இன்னொரு எழுத்தும் சேர்ந்து இணைந்தது. இந்த பாருங்க, இது மாதிரி இவர மாதிரி இணைந்த எழுத்துக்கள்ல ஒரு ஆள். சரியா? ஓகே ஃபைன். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச கா வரிசை, அதாவது கா வர்க்காட்சர, அடுத்தது ச வர்க்காட்சர வரும். சரியா? அடுத்தது டா. லேசியான பாருங்க, கா ச ட, அப்புறம் தாப்ப அப்படின்னு வருது பாருங்க. கா ச ட தாப்ப லேசா இருக்கும். அப்ப இந்த டானா வரிசையில இவரு அவரோட தடித்த எழுத்து டா டா. இவர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், பாக்குறதுக்கு ஒரே மாதிரி. கொண்ட ஹாட் இருந்தாலும் சரி, கொண்ட ஹாட் அவுத்து இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் டானா தான் சொல்லுவாங்க. சரியா? அது கொண்ட வச்சாலும் சரி, வெக்காட்டியும் சரி. அடுத்தது முக்கியமான தேன்குழல். இவரை பார்த்து போட்டுவான் ஏண்ட வாப்போன்னு சொல்றது. இவரு தானே அந்த தேன்குழல். இவரை கண்டுதான் நிறைய பேர் பயந்து வர்றது. பாக்குறதுக்கு இது ஒரு தேனி மாதிரிக்கும், சிலாக்கள் தேங்குழலும்பாக. அது காரணம் இவர் தான். இவர் பெரிய சீன் ஒன்று இல்லை. இவரை செல்ற நாம நானாண்டா உங்களோட நானவோ எங்கட நானவோ இல்லை, நோமல் நானானதுக்கு இவர் ஐடென்டிபிகேஷன் பர்பஸுக்காக வேண்டி 3 சொல்லி நானாண்டு நம்ம சும்மா செல்றோம். ஆனால் டிஃபரெண்ட் இருக்குதானே, பெனம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஃபரெண்ட்டை நம்ம இதுல காட்டுறல. நோமல் நானாண்டே வச்சுக்கோங்களேன், நோமல் நானாண்ட சவுண்ட் தான் பயன்படுத்தணும். இந்த பிரிட்ஜ் லெட்டர் இவரை பிரிட்ஜ் பண்றாரு டானாவை, இவரையும் சேர்த்து ண்ட அப்படின்னு பயன்படுத்தும். ண்ட. அப்ப டாடா டாடா நா ண்ட. சரியா? டாடா டாடா நா ண்ட. அதே மாதிரி அடுத்த பாருங்க, தா 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 தா
என்ன பாருங்க, இவர் ரெண்டு பேரோட ப்ரொனவுன்சியேஷனும் தா. இவர் தான் நீங்க பாருங்க ஜாயிண்ட் ஆகி பாத்தீங்களா, கானாக்கு பக்கத்துல ஜாயிண்ட் ஆகி. நான் சொன்ன பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரின்னு சொன்னால் பாக்குறதுக்கு ப்ரொனவுன்சியேஷன்ல ஒரே மாதிரி. ஆனால் இவர் ஜா, இவர் ஞ, பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட். சேர்க்கிற நேரம் மாறி சேர்த்து விட்டோம்னு சொன்னால் சிக்கிபோ. அப்ப தாத்தா தாதா, இவர் நோமல் நானா, இவர் அவரை சேர்த்து இந்த இன்னும் இங்கால இருக்கிறாக்கள நான் வாரன் சில்றேன் என்னன்னு. அடுத்தது பாப்பா, இவரு பா, நேரத்தோட சொன்னேன். சோ பா, இவரும் பா. இன்னும் இவரை பாருங்க, இவருக்கு முன்னுக்கு ஒரு கோடு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த கோடு இவர்ல இருக்காது. மூக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் பானா, மூக்கு இல்லாட்டி என்னது அது? ஹானா. மூக்கு இருந்தால் பானா, மூக்கு இல்லாட்டி ஹானா. சோ இவர் மானா, இவர் அவரை ஜாயின் பண்ண ப. இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏண்டா 50 தெரியாதாக்கள் இல்ல. மேங்கோன்னு சொன்னா 50 நிறைய பேருக்கு தெரியும். சோ 50 தெரியாதாக்கள் இல்ல. சோ அவர் நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப காச்சேட்டு தாப்ப இன்னரிக்கிறார் ரா. அப்ப காச்சேட்ட தாப்பர. நம்மளுக்கு தமிழ்ல 2 ராணா, சின்ன ராணா பெரிய ராணா. ஆனா சிங்களத்துல ஒரே ஒரு ராணா. இவங்கள மட்டும்தான் இந்த 2 2 4 4 லெட்டர்ஸ் வரும். இவங்க மட்டும் வர்க்காட்சரன்னு சொல்லும். சரியா? எல்லாத்தையும் வர்க்காட்சரன்னு சொல்லல. இதோட நிக்கும் வர்க்காட்சரம். ஏன்னு சொன்னா நான் சொல்றேன் பாருங்க என்னன்னு. இப்ப யார ல வா அண்ணா பாருங்க, அடுத்தது யாரல வளல இடையினமல்லோ. அப்ப யார ல வா இன்னொரு யார் அடுத்தலானா முருதஜலாயன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி லமையலாயான்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா ஐடென்டிபிகேஷனுக்காக வேண்டி மௌலஹர்லான்னு சொல்லுவோம். அப்ப யாரல வாழ ல நம்மளுக்கு 3 லானா தானே. ஒரு பாம்புலானா, மௌலஹர்லானா, அடுத்தது விளம்பரத்துக்காக வேண்டி வச்சிருக்க ஒரு லானா. அது என்னத்துக்கு வச்சுக்கணும்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்ப யாரால வாழல. சரியா? அடுத்தது உஸ்மாக்ஷர்ன்னு சொல்லுவாங்க, ஷா ஷா. இவரை செல்லும் போது உஷ்ணமான காற்று வெளியாகும். அதனாலதான் ஐ மீன் வாயால. சரியான வாயால. அப்ப ஷா ஷா, சா, ஹா, ஃபா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இவரை சொல்லுவாங்க ஃபான்னு சொல்லி. கடைசியா கண்டுபிடிச்சது. சரியா? கடைசியா கண்டுபிடிச்ச லெட்டர் ஃபா. அப்ப இவங்க அம்பட்டே உஸ்மாக்ஷரன்னு சொல்லுவாங்க, இவரை இடையனம்னு சொல்லுவாங்க, அந்தக்ஷக்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்ல, பேரெல்லாம் தேவையில்ல, பயப்படப்படாது. என்னடாப்பா இந்த ஆள் இவ்வளோ எல்லாம் சொல்றாரு, இதை பார்த்தா நாம கதவை திறந்து ஓடணும்னு சொல்லி. அடுத்தது முக்கியமான விளக்கம் ஒன்று பாருங்க. ஞா, ஞ, ந, நாம, ந. என்ன 2 நாணா தானே, நம்மளுக்கு 3 நாணா. சின்ன நாணா, நடு நாணா, பெரிய நாணா இல்ல. அப்ப 3 நாணா ங, ஞ, ந, நாம, ந. நம்மளுக்கு மெல்லினமும் கிடைச்சிட்டு. இங்கல பக்கம் மீக்கிறார்கள், இவங்கள சஞ்ச காக்குருன்னு சொல்லுவாங்க. இவங்க ங, ஞ, ட, ந்த, ப. இப்படி மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40 லெட்டர்ஸ் இருக்கு. சரியா? இவரையும் சேர்ந்து. பட் நான் இதுல போட்டிப்பேன், வாசி பாருங்க. சிங்கள is 20 vowel and 40 plus consonant letters. 20 vowels என்னன்னு கண்டு தந்துட்டேன். 40 plus ஒன்ன போட்டிக்க நான் இவிடுது. ஏன் 40 plus சொன்னால் there are some letters, they are 2 letters combined with each. சரியா? To make one pronunciation, they are 2 letters combined together to make one pronunciation. 2 லெட்டர் ஒண்டா சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ அது இப்போ உங்களுக்கு தேவையில்ல, இதே உங்களுக்கு பெரிய விஷயம். ஸோ புறவைக்கு நாம் என்ன செய்யலாம், அதை நம்ம பார்க்கலாம், பயன்படுத்தலாம். சரியா? அப்ப இப்போக்கு 40 லிட்டர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ 40 + 20 மொத்தம் 60 உயிர் மெய் எழுத்துக்கள். உயிர் மெய் சேர்ந்தா மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 60 லெட்டர்ஸ்ன்னு வச்சுக்கொள்ளுங்க. சங்கீதத்துல எல்லாம் நான் தாண்டி போறேன். அதான் இணைந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்க்காம பார்த்தால் மொத்தம் 60 லெட்டர் இருக்கு. இந்த 60 லெட்டர் தான் பிரச்சனை. 20 தர 40 பெருக்கி பாருங்க. ஆகும் 20 தர 40 மொத்தம் 800 உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த 800 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கிறதால தான் இந்த சிங்களம் நிறைய பேர் கஷ்டம்னு சொல்றோம். ஆனால் விளங்கி படிச்சீங்கன்னு சொன்னால் அதை மாதிரியா, அதான் தேன் என்று சொல்றேன் நான். தேன் குழல்ண்டா இனிக்கும். ஸோ இது மாதிரி இனிக்கக்கூடிய ஒரு மொழி நான் கண்டதில்லை வேற இடங்கள். சரியா? ஃபைன். எல்லாத்துக்கும் யூனிக் சவுண்ட்ஸ் இருக்கு, டிஃபரன்ஸான ப்ரொனவுன்சியேஷன், டிஃபரெண்டான லெட்டர் காம்பினேஷன்ஸ், டிஃபரெண்டான மொடியுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை கொண்டு தான் நீங்க என்ன செய்யணும், வாசிக்கணும், பேசணும், எழுதணும், எல்லாம் செய்யணும். சரியா? ஃபைன். அடுத்தது இவங்க மட்டும் காணாது, இவங்கள தாண்டி ஒரு விளக்கம் இருக்கு. இவங்கள தாண்டின விளக்கம் என்னன்னு சொன்னால்
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர்த்த 2 3 படம் தந்திருக்கேன். சரியா? இவர்த்த 2 3 படம் தந்திருக்கேன். அந்த படத்தை வாசிக்கேலுமாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. என்ன பாருங்க, இந்த ஆணாவையும் இவரையும் இந்த ஒரு குறியீடையும் போட்டிருக்கேன். இவங்கள செல்லுவாங்க பில்லம். இந்த காணாவையும் இந்த முன்னுக்கு ஒரு கொம்பும் இந்த பின்னுக்கு ஒரு இந்த சீவடிய தலைகீழான சீவடியும் போட்டிருக்கேன். இவிடத்த ஆனா மட்டும் போட்டிருக்கேன். இவிடத்த கொம்பும் பானாவும் இந்த சீவடிவத்தை திரும்ப போட்டிருக்கேன். கொம்பும் தானாவும் சீவடிவத்தை போட்டிருக்கேன். இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கள சொல்லுவாங்க பில்லம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நிறைய பில்லம் இருக்கு. எத்தனைன்னு கேட்காதீங்க. சரியா? ஏண்டா ஒவ்வொன்றா ஒன்றா பார்க்க பார்க்கத்தான் நம்மளுக்கு விஷயம் விளங்கும். இவங்களை செல்லுவாங்க, இவங்களை எதையன்னு செல்லுவாங்க. இவரை நாம ஒரு எழுத்துக்கு போட்டோம்னு சொன்னால் ஏ சவுண்ட் வந்துடும். கானக்கு போட்டா கே, பானக்கு போட்டா பே, தானக்கு போட்டா தே, ரானக்கு போட்டா ரே அப்படின்னு போடுவாங்க. சோ இந்த ஒரு தனி லெட்டரையும் முன்னுக்குள்ள கொம்பையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கொம்பும் தனி லெட்டரும் வந்துச்சுன்னு சொன்னால் கொம்பும் தனி லெட்டரும் வந்துச்சுன்னு சொன்னால் ஏ சவுண்ட்ல வரும். தே, தே. இப்ப அதுக்கு ஒரு சி வடிவத்தை தலைகளை போட்டீங்கன்னு சொன்னா ஓ சவுண்ட்ல வரும். தோ, போ, கோ. சரியா? இதே நீங்க இந்த அரவை மட்டும் ஒரு லெட்டருக்கு போட்டீங்க, சரி இதை அரவுன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டேன் நான், பரவாயில்ல. இந்த சி வடிவத்தை தனி ஒரு லெட்டருக்கு போட்டீங்கன்னா அது அரவை பயன்படுத்துற மாதிரி இருக்கும். சோ கா, தா, தா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மாதிரி நிறைய இருக்குது. எதைய, தீர்க்கதைய, இஸ்பில்ல, தீர்க்க இஸ்பில்ல, பாப்பில்ல, தீர்க்க பாப்பில்ல, கொம்புவ, கொம்புவ சහ හල්කිරීම, கொம்புவ සහ එලපිල්ල, கொம்புவ சහ එලපිල්ල සහ හල්කිරීම. அம்மா சாமி, இவ்வளோத்தையும் சொல்லாதீங்க, மண்டை வெடிக்க பாக்குதும்பீங்க. சரியானே? இதெல்லாம் மண்டை வெடிக்கிற சீன் இல்ல. நீங்க கண்ணால ஒரு தரம் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் நீங்க வாழ்க்கையில பார்க்க வேண்டியது. அதுக்கு பிறகு விளக்கம் முடிஞ்சிடும். இதை நீங்க தமிழ்ல அப்பிலும்பீங்க, சிங்களத்துல ஆப்பிள்பாக, அவ்வளவுதான் வித்தியாசம். இதை நீங்க தமிழ்ல புத்தகம் என்னீங்க, சிங்களத்துல புத்தகம்பாக, அவ்வளவுதான் வித்தியாசம். இது நீங்க தமிழ்ல குக்கீஸும்பீங்க, நாம கொக்கீஸும்போம், அவ்வளவுதான். இவரை யானைம்பீங்க, அப்ப சிங்களத்துல என்ன யோனையான்னு கேட்டா இல்ல, அவர் அலியான்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கதவுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, நாம சிங்களத்துல துரைன்னு சொல்லுவோம். இவரை நீங்க தமிழ்ல தவளை, தவளையா தேரையா கேட்கப்படாது, அது என்னையோ உண்டு, தவளைன்னு வச்சுக்கோமே, நாம வாய் துறந்த தவளை. சரியா? இவரை சிங்களத்துல கெம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த மாதிரியான ப்ரொனவுன்சியேஷனை நீங்க சேர்க்கணுமாக இருந்தால் நீங்க இந்த பில்லம்ஸ படிச்சாகணும். அதான் அந்த பில்லம்னு சொன்ன குறியீடுகள். சரியா? இந்த குறியீடுகளை நீங்க படிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த வகையான சொற்களையும் வாசிக்க இலகுவாக இருக்கும். ஸோ உங்களோட முக்கியமான விஷயம் வாசிக்கிறது. ஸோ வாசிக்க வாசிக்கத்தான் உங்களுக்கு நிறைய எழுத்துக்கள் என்ன செய்யும், பிடிபடும். நிறைய எழுத்துக்கள் பிடிபட நிறைய சொற்கள் உங்களுக்கு வரும். நிறைய சொற்கள். எஸ் ருஷா, ரைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, என்னையும் டவுட்னா கேளுங்க. ருஷா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, அன்மியூட் பண்ண இயலாது. ஓகே, I'll do that. சார், சொல்லுங்க. இந்த கெம்பான்னு சொல்லுவாங்களா கெம்பான்னு சொல்லுவாங்களா? அது கெம்பான்னு கேட்டிக்கிறேன் நான். இட்ஸ் அ கெம்பா, பட் அதுல கொம்புவ எதைய வந்து மாறி போட்டிக்குது. ஸோ கொம்புவ காயன்ன வரணும். ஸோ இட்ஸ் அ டைப்பிங் மிஸ்டேக் லைக் திஸ். ஸோ டைப் ஹியர். ஓகே. இட்ஸ் அ கெம்பா. ஓகே, டன். ஸோ சின்ன அவசரத்துல தான் இந்த பிரசன்டேஷன் செஞ்சது. ஸோ அதனால சின்ன சின்ன சிக்கல்களுக்கும் என்னை மன்னித்துக் கொள்ளவும்.
ஃபைன். ஸோ அடுத்தது இந்த கன்வர்சேஷன். அகெயின் சம்வான். ஓகே. யாரது? கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்துங்க. ஓம் ஷாஹா சொல்லுங்க. சாஹா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா உங்களுக்கு ஆப்ஷன் வரும் அன்மியூட் பண்ணதுக்கு. நீங்க ஓகே கொடுத்தா அன்மியூட் ஆகும். கேளுங்க, செஷன் கண்டினியூ பண்ணணும். ஃபைன், ஓகே. ஸோ அடுத்த பார்ட் என்னன்னு சொன்னா கன்வர்சேஷன். இப்போ நீங்க ஒரு மனுஷனோட கன்வர்சேட் பண்ணணுமாக இருந்துன்னு சொன்னால், ஸோ அவங்கள க்ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் விஷயம், இப்போ நாம அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் செல்ற மாதிரி, ஸோ சிங்களத்திலையும் நிறைய கிரீட்டிங்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒன்று தான் ஆய்போவான். சரியா? ஆயுஷ போவேவான்னு சொல்றதுல ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஆயுபோவான்னு அர்த்தம். அதாவது ஆயுஷ போவேன்னு சொன்னால் ஆயுள் பெருகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுள் பெருகட்டும்னு சொல்ற விஷயத்த நாம மேக்சிமம் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு பகிரலுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பகிர்ந்தோம்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க கேட்கறது தான். ஒரு மனுஷனை கண்டோடனே நாம அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் சொல்ற மாதிரி ஆயுபோவான்னு சொன்னால் அவங்க உண்மையில நல்ல கிரீட்டிங் ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லி நம்மளோட கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளோட கம்யூனிகேட் பண்ண ஈஸியா இருக்கும். அடுத்தது ஸ்தூதி. நான் இது ரெண்டையும் தந்தேன்னு சொன்னால் எப்பயும் ஸ்டார்ட் பண்ண கிட்டால ஆய்போவனையும் முடிக்க கிட்டால ஸ்தூதியும் செல்றது அவங்களோட பண்பாடா இருக்கும். அதாவது சிங்கள மொழி பேசக்கூடிய ஆக்களோட பண்பாடாக இருக்கும். ஸோ அதை நீங்க விருத்தி செய்யணும். ஸோ நீங்க ஆஹ், அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. சுப உதேசனாக்குன்னு செல்லலாம், சரியா? சுப சந்தியாவாக்குன்னு செல்லலாம். அதே மாதிரி சுப தவசாக்குன்னு செல்லலாம். ஒரு ஆளை பார்த்து கேட்கலாம், கோஹமதன்னு கேட்கலாம், கோம ஹொந்தி நின்னாதன்னு கேட்கலாம், எப்படி சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ கிரீட்டிங்ஸ் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வாசிக்கும் திறமையை வளர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கன்வர்சேஷன்ஸை நீங்க பில்ட் பண்ண கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கன்வர்சேஷன் தான் உங்களோட கொம்யூனிகேபிள் வெப்பன்னு சொல்லலாம். சரியா? நீங்க கம்யூனிகேபிள் வெப்பனா யூஸ் பண்ணணும்னு சொன்னா கன்வர்சேஷன், ஐ மீன் கிரீட்டிங்ஸை தான் யூஸ் பண்ணணும். நீங்க கிரீட்டிங்ஸை யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் கம்யூனிகேஷன் ஐ மீன் வெப்பனாக உங்களோட கன்வர்சேஷன் ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களும் ஈகலி வெயிட் பண்ணுவாங்க நீங்க அடுத்தது என்ன பேசுவாங்க, என்ன செய்வீங்க, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதுல முக்கியமான ஒரு பார்ட் தான் இந்த கிரீட்டிங்ஸ். ஸோ எப்பயும் பேசக்கிட்டால, எப்பயும் சிங்கள மொழியை நீங்க சேரக்கிட்டால, ஐ மீன் சிங்கள சிங்கள மொழியோட சில அணுகக்கிட்டால கிரீட்டிங்ஸை முக்கியத்துவப்படுத்துங்க. சரியா? அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு சென்டென்ஸை பில்ட் பண்றது. சென்டென்ஸை பில்ட் பண்ணணுமாக இருந்தால் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு தான் சொன்னேன். அதாவது சொற்கள் தெரியணும்னு சொல்லிட்டு. ஸோ சொற்கள் தெரிஞ்ச மட்டும் இல்ல, சொற்கள்ல ஐ மீன் சொற்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது பெயர் சொற்கள், வினை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பெயர் சொற்கள் நீங்க என்ன வேணாலும் போடலாம். ஏன்னு சொன்னா நீங்க இங்கிலீஷ்லயும் பெயர் சொற்களை பயன்படுத்தலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா வேர்ப்ஸ். அந்த வேர்ப் ஏன்னு சொன்னால் வேர்ப் தான் நீங்க செய்யக்கூடிய எக்ஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணும். அதாவது நீங்க கேட்கக்கூடிய எக்ஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும்னு சொன்னால் உங்களோட சென்டென்ஸ் டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும்னு சொன்னால் நீங்க அநேகமான வேர்ப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சிம்பிள் உதாரணங்கள் தான் நான் நீங்க தந்திருக்கிறேன் பாருங்க. மம கடையட்ட ஒரு டேஷ் போட்டிக்கிறேன். இப்ப மம கடையட்ட நான் கடைக்கு, இப்ப நீங்க யனவாக்கு பதிலாக கனவா போட்டீங்கன்னு சொன்னா நான் கடைக்கு சாப்பிடுகிறேன் வரும். இல்லாட்டி கடையட்ட என்னவான்னு சொன்னா கடைக்கு வருகிறேன் அப்படின்னு வரும். நீங்க கடைக்கு வாரல்ல, நீங்க கடைக்கு போற, அப்ப மம கடையட்ட யனவான்றதுதான் நீங்க முக்கியமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியணும் என்னன்னு சொன்னால் நீங்க சரியான சென்டென்ஸ்ல சரியான வேர்பல் பார்ட்டை நீங்க யூஸ் பண்ணது.
எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நேம் ஐ மீன் நவுன்ஸை யூஸ் பண்ணீங்களோ அதை தாண்டி நவுன்ஸ் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நவுன்ஸை தாண்டி வேர்பல் பார்ட் யூஸ் பண்றது தான் முக்கியமானது. பாருங்க, ஏயா பொத்த பொனவாண்டிருக்கி. ஸோ ஐ மீன் பொனவாவை தான் நீங்க பொனவான்னு சொல்லி மாத்தி பட்டுருக்கி. ஸோ அவர் புத்தகத்தை குடிக்கிறார், அவர் புத்தகத்தை லியனவான்னு சொன்னா எழுதுகிறார், அவர் புத்தகத்தை வாசிக்கிறார். ஸோ பொருத்தமானது கியவனவா. ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும், வேர்பல் கம்யூனிகேஷன் வேர்பல் கம்யூனிகேஷன்ல வேர்ப்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு. ஏண்டா வேர்ப்ஸ் தான் நீங்க அடுத்த எக்ஷன்ஸை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஐ மீன் எஸ். கேளுங்க, சிம்பிளா கேட்டுக்குங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, கேளுங்க. சார், ஓம் எஸ். அவர் வந்து புத்தகத்தை எழுதினார் என்று சொன்னா அது பிள்ளையா? இப்படித்தான் பொத்த லியனவான்னு செல்றதை விட பொத்தக் லியனவான்னு சென்னதான் சரியானது. சரியா? இப்ப ஏயா பொத்த லியனவான்னு செல்றது, இப்ப ஏயா லியூம லியனவான்றதை விட ஏயா லியூமக் லியனவான்றதான் சரி. இப்ப அவர் புத்தகத்தைன்னு செல்ற நேரம் நீங்க எடுக்கலாம், புத்தகம்னு சொன்னா புத்தகத்தைன்னு வரும் தானே அப்படின்னு. பட் நீங்க கன்வே பண்ற விஷயம் சரியான கருத்துள்ள விஷயமாக வராது. இப்ப உங்களுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். என்னன்னு சொன்னா, இப்ப ஹதனவான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஹதனவான்னு சொன்னால் நிறைய கருத்து இருக்கு. தயாரித்தல், செய்தல், அமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சிம்பிள் உதாரணம் இருக்கிறேன். கெதர, அதாவது கெதரைக்கு நான் இன்னொரு ஒத்தகரத்து இருக்கிறேன், கெய கே அப்படின்னு. ஒரு ஆள் கே ஹதனவான்னு செல்றதையும் ஒரு ஆள் கேக் ஹதனவான்னு செல்றதுலையும் ரெண்டு டிஃபரெண்ட் பார்ட் இருக்கு. அதாவது ஒரு ஆள் கே ஹதனவான்னு சொன்னார், அவர் வீட்டை திருத்துறாருன்னு அர்த்தம். கேக் ஹதனவான்னு சொன்னார், அவர் வீட்டை கட்டுகிறார்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு இன்டிஃபைனைட் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். இன்டிஃபைனைட் ஃபார்ம் பயன்படுத்தலைன்னு சொன்னால் அவடத்த நம்மளுக்கு சரியான கருத்தை நம்ம எடுக்க இயலாது. ஏயா பொத்தக் லியனவான்னு சொன்னா தான் அவர் புத்தகம் ஒன்றை எழுதுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஏயா பொத்த லியனவான்றது வந்து சரியான கருத்துக்களுக்குள்ள வராது. அதனால தான் ஏயா பொத்த கியவனவான்னு சொன்னா அவர் புத்தகத்தை வாசிக்கிறார். பொத்தக் கியவனவாவும் ஓகே, பொத்த கியவனவாவும் ஓகே. மிக பொருத்தமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல லியனவாவை விட கியவனவா தான் பொருத்தமானது. ரைட்? ஃபைன். அடுத்தது இன்னொரு வேர்பல் பார்ட் இருக்காங்களா பாருங்க. மம ஹெமதாம இஸ்கோலே அனவா. அதாவது நான் ஹெமதாம எந்த நாளும். உங்களோட வேர்ப்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகிறத பாருங்க. சரியா? இப்ப இஸ்கோலே அனவா, பாடசாலை செல்கிறேன். ஹெமதாம இதை நிபாத்தன்னு சொல்லுவோம், அதாவது இடைச்சொற்கள்னு சொல்லுவோம். அப்ப நான் எந்த நாளும் பாடசாலை செல்கிறேன். ஹெமதாமன்னா எந்த நாளும். சரியா? ஹெம மாசம, ஹெம சத்தியம, நீங்க விரும்பின மாதிரி போட்டுக்கலாம். சரியா? மாமா ஹெட்ட ஸ்கூல்ல எனவா, நான் நாளைக்கு ஸ்கூல் போகிறேன். மாமா அதை ஸ்கூல்ல எனவா, நான் இன்றைக்கு ஸ்கூல் போகிறேன். ஸோ உங்களோட நிபாத்து, அதாவது இடைச்சொற்களை யூஸ் பண்ண, அதாவது ப்ரிபோசிஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ப்ரிபோசிஷன்ஸை யூஸ் பண்ண அநேகமா தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது என்ன பாருங்க, அனுர லசன பிந்தூரையா கந்தினவா. அதாவது அனுர என்ன செய்யறாராம், அழகான படம் ஒன்றை வரைகிறார். இப்ப நீங்க கேட்ட மாதிரி அனுர லசன பிந்தூரை அந்தினவான்னு சொன்னால் அழகான படத்தை வரைகிறார். இப்ப அந்த அந்த மாதிரி எடுக்கலாம். சரியா? அந்த பின்தூரைய தனி அப்படியே நிக்கும், பின்தூரைய தனியே நிக்கும். இப்ப பின்தூர யக்குன்னு சென்னொன்னுதான் அது அனுக்த பாவைக்கு வந்து உக்தல இருந்து அனுக்த பாவைக்கு வருது. இப்ப அனுக்த உக்த அப்படின்னு சொன்னா அது பெரிய பார்ட். நான் சிம்பிளா சொல்றேன். எழுவாயும் எழுவாயற்றதும். ஒரு எழுவாய்க்கு பயனிலை கட்டாயம் இருக்கும், எழுவாய் அற்ற பதங்களுக்கு பயனிலை அமையாது. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அனுர அவர்தான் எழுவாய். அப்ப அனுர அந்தினவா, அனுர வரைகிறார். எதை என்று கேட்டா படம் ஒன்றை. அப்ப இவர் தான் ஐயுறுஃபு. அநேகமாக வரக்கூடிய விபக்தி, அதாவது வேற்றுமைகள் வரக்கூடியதுதான் அவங்கள அனுக்தியாக இருப்பார். எப்படியப்பட்ட அழகான படம் ஒன்றை வரைகிறார். சோ அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க பின்தூரையன்னு முடிக்கிறதை விட பின்தூரையாக் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். சரியா? சோ நீங்க சென்டென்ஸ் பில்ட் பண்ண கிட்டால உங்களோட வேர்பல் பார்ட், வேர்ப்ஸை நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்க, டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ். இப்ப இப்ப நீங்க பாருங்க, அடியில வசனம் போட்டிக்கிறேன் நான். டீச்சர் சிங்கள பாடமோ கொண்டனுவா. இப்ப நீங்க டீச்சர் நீங்க பயன்படுத்தின மாதிரி குருத்துமீன்னு பயன்படுத்தலாம். சரியா? நீங்க டீச்சர்னு பயன்படுத்தலாம்.
சேர்ன்னு பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இங்கெல்லாம் தந்திக்கிற இந்த ஒஹு இருக்குல்ல, இந்த ஒஹு நீங்க பயன்படுத்துற நேரம் இது ரிட்டன் ஃபார்மாக போகும். சரியா? நான் ரெண்டுக்கும் உதாரணம் இந்த அதாவது ரெண்டு வசனம் போட்டிங்க பாருங்க. டீச்சர் சிங்கள பாடம் உகண்டனவா, ஒஹு பாப்பாந்து செல்லம் கரணவா. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது டீச்சர் சிங்கள பாடம் உகண்டனவான்றது வந்து பேச்சு மொழியிலையும், ஒஹு பாப்பாந்து செல்லம் கரணவான்றது எழுத்து வடிவத்திலையும் இருக்கு. சரியா? எழுத்து வடிவத்துல ஐ மீன் வினை சொற்கள் மட்டும் இல்ல, பெயர் சொற்களும் எழுத்து வடிவத்துல மாறும். சரியா? இப்ப ஒஹுவுக்கு பதிலாக நீங்க உ, ஏயா அப்படி பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது பேச்சு மொழியில மாறும். இது நீங்க ஒஹுன்றதை பயன்படுத்தினால், ஏனால் இப்ப சில இடங்கள்ல ஒஹுன்னு பேசுறாங்க, ஆனால் அந்த பேசுற ஒஹு வந்து அநேகமா ப்ரொஃபஷனல், எத்திக்கல் இல்லாட்டி ரிட்டன் ஃபார்ம் யூஸ் பண்ண இடங்கள கூடிய அந்த இடங்கள்ல தான் அநேகமாக இந்த ஒஹுவை பயன்படுத்துவாங்க. இது அதாவது இது ஹீ தான், நான் இல்லைன்னு சொல்லல, இவர் ஹீ தான், பட் இட்ஸ் நாட் த ரிட்டன் ஹீ, இட்ஸ் சாரி இட்ஸ் நாட் த ஸ்போக்கன் ஹீ, இட்ஸ் ஒன் ரிட்டன் ஹீ. எஸ் தினேஷா, சொல்லுங்க. தினேஷா சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. நீங்க அந்த ஒஹு என்ற மீனிங் என்னன்னு கேட்க வந்தேன். ஓகே. ஒஹுன்னு சொன்னால் அவர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. எஸ். ஆனா ஒஹுக்கு இன்னொரு கருத்து கொடுப்பாங்க, என்னன்னு சொன்னா அவன் அப்படின்னு, அதாவது ஹீ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவ்விட தெலுகிறேன். இது டீச்சர், இது டீச்சர். அதே மாதிரி இது வந்து ஹீ. ஹீண்டா அவன் தானேன்னு கேட்டா இல்ல, அவன் மட்டும் இல்ல அவரும் வரும். டாக், பல்லான டாக். ஏஆலான்னு சொன்னா தே. சரியா? இப்ப டீச்சர்ன வகையில ஓகே, டீச்சர் சிங்கள பாடம் உகண்டனுவா, அதாவது டீச்சர் சிங்கள பாடத்தை படிச்சு கொடுக்குறார். இங்க ஒஹு பாப்பாந்து செல்லம் கரணவா, அதாவது அவர். சரியா? அவர் மரியாதையான ஒரு ஒஹுவா இது. இந்த ஹீன்னு சொல்ற நேரம் அவன்னு வரக்கூடிய அந்த மரியாதையற்ற தனம் இல்ல, இந்த ஒஹுல அவர்னு சொல்லி அழகா மரியாதை உள்ளதாக வரும். அப்ப அவர் பாப்பாந்துன்னு சொன்னா ஃபுட்பால், அதாவது காற்பந்து விளையாடுகிறார் செல்லம் கரணவா. இப்ப நீங்க இந்த இவரை ரிட்டன் ஃபார்மை நீங்க இதுக்கா மாத்தணுமாக இருந்தால், அதாவது நீங்க இத ஃபார்மல் இல்லாம இன்ஃபார்மலா மாத்த போறீங்க, ஸ்போக்கனுக்கு மாத்த போறீங்கன்னா நீங்க அவனுன்னு மாத்துறது தான் உங்களுக்கு சூட்டபிள் இருக்கும். அப்ப நீங்க ஊ அல்லது அரு இல்லாட்டி ஏகா இல்லாட்டி இந்த மாதிரியான பயன்படுத்தலாம். ஏகா செல்ல பாப்பாந்து செல்லம் கரவன், அவன் காற்பந்து விளையாடுகிறான். சரியா? இப்ப இங்க பல்லாண்டு இருக்குதானே, இந்த பல்லாக்கு பதிலாக நீங்க ஊண்டு பயன்படுத்தலாம். ஊண்டு பயன்படுத்தீங்கனால் அது வரும். சரியா? அது இப்ப பல்லா வெஸ்ஸே துவனவா, அதாவது நாய் மகாவெஸ்ஸே பெரிய மலையில் ஓடுகிறது. நீங்க அதுக்கு பதிலாக ஊ மகாவெஸ்ஸே துவனவான்னு மாத்தினீங்கன்னு சொன்னால் அது பெரிய மலையில் ஓடுகிறது. சரியா? அப்ப நவுன்ஸுக்கு பதிலாக நீங்க ப்ரொனவுன்ஸையும் பயன்படுத்தலாம். இங்க இருக்கிறது டோட்டலி ஒரு ப்ரொனவுன். இப்ப நீங்க இவங்களுக்கு லமாய்ன்னு சொல்லலாம். லமாய் விபாகியத்தை இகன கண்ணவா, பிள்ளைகள் பரீட்சைக்கு படிக்கிறார்கள். இப்ப நீங்க பிள்ளைகளுக்கு பதிலாக யூஸ் பண்ணீங்க ஏயாலா, அவர்கள் பரீட்சைக்கு படிக்கிறார்கள். ஸோ நவுனுக்கு பதிலாக நீங்க ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணி கூட சென்டென்ஸ் என்ன செய்யலாம், உருவாக்கலாம். ஸோ அடுத்த முக்கியமான மேட்டர் என்னன்னு சொன்னால் சாரி டென்ஸ். சரியா? டென்சஸ்ல பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் வந்து உங்களுக்கு எழுத்து வடிவத்துல மாத்திரம் தான் இருக்கும். சரியா? நான் இதுல போட்டதுக்கு எழுத்து வடிவத்துல தான் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லி எக்ஸாக்டாக இருக்கும். ஆனால் இதுல இல்ல. எதுலன்னு சொன்னால் சாரி கொஞ்சம் பேச்சு மொழியில இந்த பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இல்ல. ரெண்டு காலம் தான். அதீத காலைய, அனதீத காலைய. அதீத காலை என்ற நேரம் பாஸ்ட் டென்ஸும்,
வர்த்தமான அநாகத்து இந்த ரெண்டு காலமும் சேர்ந்து அனதீத காலையாக வந்துடும். அதாவது இறந்த காலமும் இறப்பு அல்லாத, அதாவது இறக்காத காலம் அப்படின்னு வரும். சரியா? ஈவெண்ட்ஸ் தட் ஹேவ் ஆல்ரெடி ஹேப்பன் சொன்னால் அது நடந்தது. ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங் நவ் ஆல் ரெகுலரி, அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஈவெண்ட் தட் வில் பி ஹேப்பன் லேட்டர், அது பிற்பாடு நடக்கவிருக்கிறது. இந்த பிற்பாடு நடக்க இருக்கிறதும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறதும் அவங்க ஒரு காலமாக தருவாங்க பேச்சு மொழியில. எழுத்து மொழியில தான் தனி 3 பாட்டா இருக்கும். பேச்சு மொழியில 2 பாட்டு தான், இறந்த காலம் இறப்பு அல்லாத காலம். அதுக்கு சிம்பிள் உதாரணத்தை நான் இங்க தந்திருக்கேன். என்ன பாருங்க, மம கொலம்பகியா, அதாவது நான் கொழும்புக்கு சென்றேன், அது இறந்த காலம் விளக்க முடிஞ்சு. மம அத கொலம்பை யனவா, நான் இன்று கொழும்புக்கு செல்கிறேன். இப்ப இந்த யனவாவையும் மமையும் பாருங்க, மாறல். கொலம்பையும் பாருங்க, மாறல்ல. அதுக்கு பதிலாக அத மட்டும்தான் இங்கல மாறி இருக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல. பாருங்க, மம ஹெட்டா கொலம்பை யனவா, நான் நாளைக்கு கொழும்புக்கு செல்கிறேன். சரியா? சோ இது ரெண்டும் ஒரு பார்ட். நீங்க காலங்களை கொண்டுதான் என்ன செய்யலாம், நீங்க ஃபியூச்சரை மென்ஷன் பண்ணி காட்டலாம். அதர்வைஸ் யூ ஹேவ் இறந்த காலம் என் இறக்காத காலம், 2 காலம் தான். எழுத்து மொழியில மட்டும்தான் 3 காலங்கள், பேச்சு மொழியில 2 காலங்கள். சரியா? ஃபைன். சோ இதை தாண்டி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் எஜெக்டிவ்ஸ். சரியா? எஜெக்டிவ்ஸ் எப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். அதாவது நவுனை நீங்க டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் இங்க தந்திருக்கிறேன், ஏ டேஷ் பூசா கிரி வேர்ப் ஒன்று தந்திருக்கிறேன். சரியா? ஸோ நாம இதுல இருந்து செலக்ட் பண்ணி போட போறோம். அடுத்தது அர டேஷ் கேக் ஹரிம டேஷ்னு ஒன்று தந்திருக்கிறேன். சரியா? ஸோ ஸோ நான் அடுத்த இதுக்கு போய் இதுக்கு வருவோம். சரியா? ஸோ ஃபைன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் வேர்ப்ஸ் மத்தில, அதாவது சாரி டிஸ்கிரிப்டிவ் எஜெக்டிவ்ஸ் மத்தில, அதாவது நவுன்ஸை நம்மளுக்கு இன்னும் மெருகூட்டி செல்லக்கூடிய விஷயத்தை தான் நாம் என்ன சொல்லுவோம், டிஸ்கிரிப்டிவ் எஜெக்டிவ்ஸ், விசேஷண பதம் அப்படின்னு சொல்லுவோம் சிங்களத்தில். எஜெக்டிவ்ஸ் டிஸ்கிரிப்ட்ஸ் நவுன் அண்ட் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தெம். அதாவது நவுனை பற்றி நிறைய விஷயங்கள் தரும். நவுன் எப்படியாப்பட்டது, என்ன மாதிரியானது, எந்த மாதிரி வடிவத்தில் இருக்கு, எந்த மாதிரி கலர்ல இருக்கு, எந்த மாதிரி மனத்தில் இருக்குது, அது உற்சாகமா இருக்குதா, இறந்து கிடக்குதா, உசுரோடு இருக்கா, உசுர் இல்லாம இருக்கா, என்ன விளக்கம் அப்படின்னு. என்ன பாருங்க, ஒரு யானை ஒன்றை போட்டு லொக்குண்டு தந்திருக்கா, அதே மாதிரி இந்த எலியை போட்டு பொடின்னு தந்திருக்காப்புல. ஸோ லொக்குண்டு சொன்னால் பெரிய, பொடின்னு சொன்னால் சிறிய. இந்த பெரியவையும் சிறியவையும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு நவுண்ட அளவை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். ஸோ அளவு மட்டும் இல்லை, அதோட மீன் மீன் அளவுல எல்லாம் வந்துடும். சைஸ் வரும், அமௌண்ட் வரும், தென் அதோட என்னென்னலாம் சேர்க்கலுமோ அது அந்த சின்ன பெரிய, அதாவது சிறிய பெரிய விஷயங்களுக்குள்ள எடுத்துக்கு வந்துடலாம். ஸோ இந்த லொக்கு பொடியை நீங்க நவுனோட ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். எப்பயும் சிங்களத்துல நவுனுக்கு முன்னுக்கு தான் இந்த எஜெக்டிவ்ஸ், அதாவது விசேஷண பத, அதாவது அடைமொழிகள் வந்து நவுனுக்கு முன்னுக்கு தான் வரும். தமிழ்ல எப்படி நவுனுக்கு பின்னுக்கா? இல்ல, தமிழ்ல அப்படித்தான்ல. யா தமிழ்லயும் அப்படித்தான். பிக் கேட் இங்கிலீஷ்லயும் அப்படித்தான். சிங்களத்துலயும் அதே மாதிரி தான், லேசி. சரியா? அப்ப உங்களுக்கு எஜெக்டிவ் பயன்படுத்தணுமா இருந்தால் நீங்க நவுனுக்கு முன்னால பயன்படுத்தணும். ஸோ இதுல அவரோட சைஸ் மேட்டர் ஆகிருக்கு. இங்க பாருங்க, இதுல சைஸ் மேட்டர் இல்ல. வேகவத்துன்னு சொன்னால் வேகமானது, ஹிமின்னு சொன்னால் மெதுவானது. ஸோ இவங்களோட எபிலிட்டியை எக்ஷனை இங்க விளங்கப்படுத்திருக்காங்க. ஸோ வேகவத் கொட்டியா என்று சொன்னால் வேகமான புலி, இல்லாட்டி வேகவத் ஹிமின் ஹிமின் இப்பா அப்படின்னு சொன்னால், அதாவது மெதுவான, நம்ம சொல்லலாம் மெதுவானன்னு சொன்னா ஆஹ், வேகமற்ற, அதுக்கு தமிழ்ல என்ன சரியானது, வேகம் குறைந்த, வேகம் குறைந்த மெதுவானன்னு சொல்லலாம் நாம. மெதுவான ஆமை, அதாவது இப்பான்னு சொன்னா ஆமை, பொட்டியான்னு சொன்னா புலி. லொக்கு அலியா பெரிய யானை, பொடி அலியான்னு சொல்லலாம், அப்ப சின்ன யானை. லொக்கு மியா பெரிய எலி, பொடி மியா அப்படின்னு சொன்னா சின்ன எலி அப்படின்னு நீங்க பயன்படுத்தலாம். சோ இப்ப வாங்க நம்ம பார்ப்போம். அங்க ஃபைன். இப்ப சொல்லுங்க, ஏ பூசா கிரி வந்துருக்கு. இங்க வரக்கூடிய எஜெக்டிவ் ஒரு ஆள் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க, முன்னுக்கு வர வேண்டிய இடைவெளியில என்னதும் பின்னுக்கு வர வேண்டிய இடைவெளியில என்ன வரும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஸோ நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நான் ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன் யாருன்னு சொல்லி பார்ப்போம். நஸ்ரா சொல்லுங்க, நஸ்ரா சொல்லுங்க. முதலுக்கு வர வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல முதல் டேஷையும்
ரெண்டாவது டேஷையும் என்னன்னு சொல்லுங்க. நஸ்ரா, கெனிய ஆயா சொல்லுங்க. ඒ ලොකු පූසා කිරි බොයි ஏ லொக்கு பூசா කිරි බොයි கிரிபொய். ஓகே. ஃபைன். நீங்க சொன்னது லொக்கு பூசான்றது ஓகே. பட் நீங்க இங்க இருக்கிறதுல லொக்கு அவருக்கு போட்டதுக்கான காரணம் என்ன? என்ன காரணம்? ஏன் நீங்க முன்னுக்கு இருக்கிற கழுவ போடல? ஏ கழு பூசா கிரி குடிக்காதா? லொக்கு பூசா மட்டும்தான் நான் குடிச்சும். நான் விளங்கப்படுத்தினதால நீங்க லொக்கு போட்டுவீங்களா? அப்படிதான் என்ன சீன்? சோ ஓகே ஃபைன். இதுக்கு இதுக்கு நீங்க லிமிடேஷன் ஆக வேணாம். இதான் முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னால், இப்ப இப்ப எஜெக்டிவ்னு வரக்கிட்டால, டிஸ்கிரிப்டிவ் எஜெக்டிவ்னு வரக்கிட்டால ஒரு விஷயத்தை மட்டும் இல்ல டிஸ்கிரிப் பண்றது. நிறைய விஷயத்தை அவங்களோட கலரை டிஸ்கிரிப் பண்ணலாம், அவங்களோட சைஸை டிஸ்கிரிப் பண்ணலாம், அவங்களோட எபிலிட்டியை டிஸ்கிரிப் பண்ணலாம், எது வேணாலும் வரலாம். சோ நீங்க ஏ கழு பூசா கிரிபோயின்னு சொல்லலாம், அதே மாதிரி லொக்கு பூசா கிரிபோயின்னு சொல்லலாம். சரியா? நீங்க ஈவன் தோ கடைசி அடிக்கிற இந்த பட்டர் பூசா கிரிபோயின்னு சொல்லலாம். ஏன்? அந்த பட்டர் வந்து அதோட கலராக இருக்கும். நாம சொல்லலாம் பட்டர் கலர்னு சொல்றதானே. பட்டர் பூசா கிரிபொய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிபொயின்னு கடைசியா சொன்னது மிச்சம் சரியான விஷயம். முன்னுக்கு நீங்க எது வேணா பயன்படுத்தலாம். நான் பிள்ளைன்னு சொல்ல வரல. சரி, ஓகே. கடைசியா நீங்க அந்த பொய் சொன்னது அப்ரிஷியேட்டபிள். தேங்க்யூ ஸோ மச். தென் அடுத்தது அர டேஷ் கேக் ஹரிம டேஷ். ஸோ இதுக்கு நீங்க என்ன பயன்படுத்தலாம்? நான் கேட்கிறேன். பகிராதன் சிஜனுஜா. ஐம் சாரி, சிஜனுஜா. சிஜனுஜா சொல்லுங்க. ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சிஜனுஜா, வேற யாரும் கூப்பிடுமா? ஓகே. அப்ப அடுத்து கர்ஷி சொல்லுங்க. அப்ப கர்ஷி சொல்லுங்க. கர்ஷி சொல்லுங்க. ரெண்டாவதுக்கு ரெண்டு இடைவெளிக்கும் எது பொருத்தமானதுன்னு. கர்ஷி இருக்கீங்களா? இல்ல, கேக்குறாக்கள் எல்லாம் போறாங்க. ஸோ ஓகே, ஃபர்வினா சொல்லுங்க. ஃபர்வினா சொல்லுங்க. எஸ். Hello. ஃபர்வினா சொல்லுங்க. අර බටර් කේක් හරිම රසයි. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். அப்ப நீங்க இதுக்கு கழு கேக்குன்னு போடல. ஏன்னு சொன்னால் நீங்க அதுக்கு கழு போடல. ஏன்னு சொன்னால் அது கேக் எப்பயும் கருப்பா இருக்காதுன்னு சொல்லிட்டு. அது லொக்கு போடல. கேக் பெருசரிக்காதா? பெருசரிக்கும், பிரச்சனை இல்லை. பட்டர் போடுறதுக்கு காரணம் இன்கிரீடியன்ட்டை நீங்க, அதாவது கேக்கோட டிஸ்கிரிப்டிவ் இப்படி எடுக்கிறீங்க, இன்கிரீடியன்ட்டை பொறுத்து எடுக்கிறீங்க. ஸோ இதுக்கு லிமிடேஷன் ஆகப்படாது. ஸோ எது வேண்டாலும் இருக்கலாம். நம்ம டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லிட்டு அதோட இன்கிரீடியன்ட் மட்டும் இல்லை, எல்லா வகையான நம்ம டிஸ்கிரிப்டிவும் எடுக்கலாம். எல்லா வகையாக எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம். சரியா? ஸோ எப்பயும் எஜெக்டிவ் சூஸ் பண்ணக்கிட்டால நீங்க எதை செல்ல போறீங்கன்றத நல்லா யோசிச்சு சூஸ் பண்ணணும். அப்ப சூஸ் பண்ணேன்னு சொன்னா தான் உங்களுக்கு சரியாக உங்களோட நவுனை நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். ஃபைன். அப்ப ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சிங்கள என்னன்னு சொல்ற சிங்கள ஒர்க் ஷாப்ஸ் கோயிங் ஆன். ஸோ உங்களோட சிங்கள ஒர்க் ஷாப்ல
ஸோ ஃபைனலாக 4 கேள்விகள் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஸோ இதில் இடைவெளி ஓகே, 4வதுக்கு இடைவெளி ஒன்று காணல. நான் இந்த இடைவெளியை நான் இவிடத்தை போடுறேன். ஸோ இடைவெளி இவிடத்தை தான் வரணும். சோஃபாக்கும் நிதாக்கும் கீழே நடுவில் வரணும். சரியா? சோஃபாக்கும் நிதாக்கும் நடுவில் வரணும். அதுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா சரியா இருக்கும். சார் எக்ஸ்கியூஸ் ஸோ மீ. எஸ், சார் இது கொஷின்ஸ் வந்துட்டு லாஸ்ட் பார்ட் தான். ஸோ இப்போ இந்த ஓகே, ஷோ காட்ட தேவையில்ல. லாஸ்ட்ல நான் கொஷின்ஸ் கேட்குற டைம்ல அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா ஓகே. அப்படியா? ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபைனல் பார்ட் என்னன்னு சொன்னால், ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், ஸோ உங்களுக்கு பெரியர் இருக்கில்ல, உங்களோட பெரியரை நீங்க தாண்டணும்னு சொன்னால், ஸோ நீங்க நல்ல ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். நல்ல ஒரு இடத்த கண்டுபிடிச்சு உங்களோட சிங்களத்தை நீங்க என்ன செய்யணும்? ஆஹ் வர்தனையே பண்ணணும். வர்தனை சொன்னா வளர்க்கணும். உங்களோட சிங்களத்தை வளர்த்து நல்ல விதமாக நீங்களும் ஒரு பெரியர் பெரியரை தாண்டின லிமிட்டேஷன் இல்லாத ஒரு மல்டிலிங்குவல் பேசக்கூடிய ஒரு மனிதராக மாறணும். அப்படி மனிதராக மாறத்துக்கு சரியான வாய்ப்புல ஒன்றுதான் HIBC. சரியா? ஸோ எங்கள்கிட்ட சிங்கள கோர்சஸ் இருக்குது. ஸோ எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. என்ன விதமாக எப்படி எக்ஸ்ட்ரா செய்யணும், கொஷின்ஸ் என்னென்ன மாதிரி விளக்கம் அப்படின்னு கேட்குறேன். சொல்லி கைட் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஸோ ஆன்சர் பண்ண திரும்ப ரிப்பீட் பண்ணி கேட்குறது. சாரி, ஓகே, ஃபைன். ஸோ எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் உங்களை எப்படி கைட் பண்ணுவாங்க, சரியான வழியை சூஸ் பண்ணதுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஆல்ரெடி சரியான வழியில தான் இருக்கீங்க HIBCயில். ஸோ சரியான வழியை சூஸ் பண்ணி நீங்களும் சிங்களத்தை கடைபிடிச்சு கொள்ளுங்க. சிங்களத்தை படிங்க. ஸோ ஐ எம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் திஸ் ஒர்க் ஷாப். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். என்ன சொன்ன அதே பெரிய விஷயம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. Zahra?